ஹல்லேலூயா. எத்தனை பேர் இப்போ பாடின பாட்டை உணர்ந்து பாடினீங்க? ஹல்லேலூயா. பாட்டு என்ன சொல்லுது? ஆமென். அவரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த காலைவெளியில் சொல்லுங்க, நான் பாக்கியவான் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களாம் கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஆமேன். ஹல்லேலூயா. வாட் அ பிரிவிலேஜ்ல ஆண்டவரை ஆராதிக்கிறது, கர்த்தரை மகிமைப்படுத்துறது, ஆமென், நமக்கு கிடைச்சிருக்க ஒரு பெரிய ஸ்லாக்கியம். ஹல்லேலூயா. அவ்வளோ பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ள கர்த்தரை இந்த கால வேளையில் நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் அவர் அசைவாடுகிறார் என்று சொன்னால் உண்மையிலுமே அது நம்ம செய்த பாக்கியம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகம் வருது, அவரை நோக்கி பார்த்த முகங்கள். அந்த மாதிரி நீங்கள் என்னை நோக்கி பார்க்குற மாதிரி இருக்கு கீழே இருந்து. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரை நம்ம நோக்கி பார்ப்போம்னு சொன்னால் நம்முடைய முகங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. எனக்கு ரொம்ப பிடித்ததான ஒரு வசனம், ஆமென், யோபு 42:2 சொல்லுங்க பார்க்கலாம். தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமேன் வரணுமே. ஆமேன். இதுதாங்க ஒவ்வொரு கிறிஸ்தவருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டிய நம்பிக்கை. யாரால சொல்ல முடியும் இந்த வசனத்தை அப்படின்னு சொன்னா, ஆமென், அவருடைய நேரம் வரும் வரைக்கும் யார் காத்திருக்கிறாங்களோ அவங்க தான் சொல்ல முடியும். அவர் செய்ய நினைக்கிறது ஒருபோதும் என்ன பண்ணாது, தடைபடாது. அவர் எனக்கு செய்ய நினைக்கிறது ஒரு நாளும் தடைபடாது. ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எனக்கு இந்த குட்டி தம்பிங்க பாடின சவுண்டு மேலே கேட்டுச்சு, அழகாக பாடுறாங்க. ஸோ நீங்களும் எங்களோட சேர்ந்து மேலே இருக்க எல்லாருமா சேர்ந்து லைவில் பார்க்குற எல்லாருமா சேர்ந்து நம்ம கர்த்தரை பாடி மகிமைப்படுத்தலாமா? தேவரீர் நீர் சகலவற்றையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நினைவேறும், நீர் செய்வதை தடுப்பவர் யார்? ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் நீர் சகலமும் வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? நாம் ஆராதிக்கிற தேவனுக்கு ஒப்பானவர் தேவனே இல்லை. தேவரீர் நீ உணர்ந்து சகலவற்றையும், தேவனே உமக்கொப்பான தேவன், நீ செய்ய நினைத்தது, நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? சொல்லுங்க. நீ செய்ய நினைத்தால் நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர், தரிசனம் தந்தவர் நீர் அல்லவோ? சொல்லுவோம். தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே, சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தான். தரிசனம் தரிசனம் தந்தவர் நீ, சொன்னதை செய்கிறவர், சவால்கள் என்றும் ஜெயித்திடுவே, சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீ தேவரீ நீ சகலம் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் எவரும், கடலையும் காற்றையும் கடந்த
பாடும் பொழுது ஓ துதித்த பொழுது எரிகோ உடைந்தது. கடலையும் மாற்றையும் கடந்திடுவேன், கண்ணாரையே உம்மை துதித்திடுவேன். தேவரீ சகலமும் செய்ய வல்லவர், ஓ வல்லவர் தேவனே, ஒப்பான தேவன் தேவரீர் தேவரீர் சகலம் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? சொல்லுங்க, உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் உமக்கொப்பானவர் யார்? சரி, உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மேலே வானத்திலும் வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? செய்ய நினைத்தது நிறைவேறும், செய்வதை தடுப்பவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஓ தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர். தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 22:5 வசனம் இப்படியாக சொல்கிறது, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்களாம். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரை நம்புறவங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆண்டவர் நம்பி இருக்கீங்கல்ல, உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஹல்லேலூயா. சிரிச்சிட்டு தான் சொல்லுங்களேன், அதே சோகமா சொல்றீங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென். அவரை நம்பினா ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்தவே மாட்டார். அவ்வளவு உண்மையுள்ள ஆண்டவர். ஆமென் சொல்றீங்களா? ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள் அப்படியே நம்ம கொஞ்ச நேரம் நல்ல கர்த்தரை அந்த நம்பிக்கையோடு ஆராதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் நன்மை செய்தால் மாத்திரம் அவர் நல்லவர் கிடையாது. ஆமென். கர்த்தர் எப்பொழுதுமே நல்லவர். அந்த உணர்வோடு இருக்கிற இடங்கள் அப்படியே முழங்கால் படியிட முடிஞ்சா முழங்கால் படியிட்டு, இல்லை முழங்கால் படியிட முடியாதவங்க எழும்பி நின்று ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. உங்க சத்தம் உயரட்டும், உங்க சத்தம் உயரட்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதி எழும்பட்டும், ஸ்தோத்திரங்கள் எழும்பட்டும். ஆமென். நன்றி பெருகட்டும். ஹல்லேலூயா. 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 உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்லுங்க, உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தரை உயர்த்துவோம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம், கர்த்தரை பாராட்டு புகழுவோம். நன்றி இருந்த இருதயத்தோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர், நீர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 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 உமக்கு நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எத்தனையோ இடங்கள்ல இந்த காலை வேளையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் பரலோகம் நம்முடைய ஆராதனையை நோக்க பார்க்க வேண்டும் என்று சொன்னான். பரலோகம் நம்முடைய ஆராதனையில பிரியப்பட வேண்டும் என்று சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. ஏக மனதோடு, ஒரு மனதோடு, ஸ்தோத்திரத்தோடு. ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் எல்லா இடத்துல
இடத்துலயும் இருக்கிறாரு. எங்க இருக்க மாட்டாருன்னா ஒரு மனம் இல்லாத இடத்துல இருக்க மாட்டாரு. ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையில ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா இருதயங்களும் துதிக்கட்டும். இதுவரை எங்களை நடத்துனீங்களே, கிருபையா எங்களை நடத்துனீங்களே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரலோக கவனத்தை ஈர்க்க வேண்டுமே, அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் இன்னொரு விஷயம், பரலோக எல்லா சத்தம் உயர்த்தி அப்பாவும் கண்கள் வேண்டுமே, எப்போதும் கேளுங்க கேளுங்க, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். சத்தம் உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. வானாதி வானங்கள் வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், இன்றுமே இன்றுமே என்றென்றும். வானாதி வானாதி வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன், என்றுமே என்றுமே என்றே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். விலகாத பிரியா உம் சமூகமே, அதுதானே நிரந்தர அவர் மட்டும்தான் விலக மாட்டார், வேறொன்றுமே. சொல்லுங்க, நீங்க மாத்திரம் போதும்பா, நீர் போதும், எப்போ நீர் போதுமே. விலகாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. சுதந்திரமே, வேறொன்றும் வேண்டாம், நீர் போதுமே, நீர் போதும், எப்போ நீர் போதுமே. ஓ ஹல்லேலூயா. சபையா துதிக்கும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முழு பலத்தோடு ஹல்லேலூயா சேர்ந்து. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். எத்தனை பேர் இந்த கால வேளையில் ஆண்டவரே, ஆமென், என் தேவையை காட்டிலும், ஆமென், ஹல்லேலூயா, எனக்கு நீங்க தான் வேணும், உங்க பிரசன்னம் தான் வேணும். ஆமென், ஹல்லேலூயா. நான் ஹல்லேலூயா கருதுவதெல்லாம்
வேதத்தில் இருக்க எல்லா வாக்குத்தத்தங்களை விட சிறந்த வாக்குத்தத்தம் நான் உன் கூட இருப்பேன்னு சொல்றதுதான். ஆமென், ஹல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆமென், திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்துவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஏன் நீதியின் கரத்தினால. ஆமென், ஒரு நாளும் நீதி தவறாத கரம். ஆமென், நீதி செய்கிறவர், நியாயம் செய்கிறவர். ஓ ரபாடா ஷதரதரர ஹந்தரலதரரி அந்தரரபோ. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாங்குவேன் என்று சொன்னவர் முதிர் வயது வரைக்கும் தாங்குகிறவர், நரை வயது உள்ள மட்டும் நம்மை நடத்துகிறவர். ஓ ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். யார் எங்களை மறந்தாலும், தாய் எங்களை மறந்தாலும், நான் உன்னை மறவேன் என்று சொன்னவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மளை மறக்கல. எத்தனை பேரால சொல்ல முடியும்? சூழ்நிலைகளை பார்த்து மறந்துட்டார் நினைக்க வேண்டாம். அவர் நம்மை மறப்பதே இல்லை. ஹல்லேலூயா. மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவர். மறவாமல் நிறைவேற்றி நம்ப பண்ணின, நீர் நம்ப பண்ணின. உங்க சத்தம் உயரட்டும். கலை நினைத்து நிறைவேற்ற, நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. சொல்லுங்க. மறவாமல், மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் வரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. சொன்னதை செய்து முடிப்பீர், சொன்னதை செய்து முடிப்பீர். நீ முடித்து தீர்க்கும் மட்டும் கை. ஆமென். சொன்னவரை சொன்னதை செய்து முடிப்பீர். ஓ எத்தனை நாட்கள் ஆனாலும் முடித்து தீர்க்கும் மட்டும் கை. விட சொல்லுங்க. என் கையை கொண்டு, என் கையை கொண்டு நீ தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டு நீ நிறைவேற்று. என் கையை கொண்டு நீ தொடங்கின. நீங்க தான் முடிப்பீங்க. உங்க கையாலே முடிக்க செய்வாங்க. நிறைவேற்று. மறவாமல், மறவாமல் நினைப்பவரே, இயேசையா நிறைவேற்றி முடிப்பவரே. இதுவே நாம் அவர் மேல் கொண்டிருக்கிற நம்பிக்கை. இயேசையா உடன்படிக்கையின் ஆமென். உண்மையில் பிசகால் வாக்கு தவறாதவன். உங்க சபைக்கு சொன்ன காரியங்களை சரியான நேரத்தில், ஏற்ற நேரத்தில் உண்மையில் பிசகாத என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லே என்று சொல்லி சொன்னதை உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்ற மாட்டாரா? நிச்சயமா நிறைவேற்றுவார். அவர் பொய் உரையாதவர், பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. கரங்களை உயர்த்தி மறவாமல், மறவாமல் நினைப்பவரே,
ஏசையா பவரே மறவா வெட்கப்பட்ட இடத்துல தலை குனிந்த இடத்துல ஆமென் தலையை நிமிர செய்கிறவர் அவரே மறவாமல் மறவாமல் பவரே ஏசையா நிறைவேற்றி சதனா மறவாமல் ஏசையா நிறைவேற்றி அவர் செய்வார். நம்ம என்ன செய்யணும்? சொன்னால் போதும் நீர் காட்டும் வழியில் உம் பாதம் ஒன்றே. ஆமென் அல்லேலூயா. அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தான் நீர் சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு தான் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை சபையே நீ ஆராதிக்க ஆராதிக்க ஆமென் உயர்வாய் பெருகுவாய் பரம்புவாய் நீ சுதந்தரிப்பாய் மேற்கொள்ளுவாய் ஓ ஜெயம் எடுப்பாய். நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசு நீ சொன்னால் போதும் செய்வேன் செய்வேன். உண்மையா சொல்லுங்களேன், இருதயத்திலிருந்து சொல்லுங்க. வெறும் பாடலாய் அல்ல, ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு பொருத்தனையோடு. ஓ நீ சொன்னால் நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காற்றும் வழியில் நடப்பேன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் அன்பு இயேசு இன்னும் ஒரு தடவை நீ சொன்னா அப்பா உங்க வழியில நடப்பேன், உங்களுக்கு பிரியமா நடப்பேன், எதை செய்தாலும் உம்முடைய நாம மகிமைக்காய் செய்வேன் என்று ஒரு அர்ப்பணிப்பை இந்த காலை வேளையில ஏறெடுப்போம் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு சொன்னதை ஒருவராலும் தடை செய்ய முடியாது. அவர் செய்ய நினைக்கிறத ஒருவராலும் தடை செய்ய முடியாது. ராதாலதரே சந்தரதனமரந்தரதபோரபதி ரிகபலஹந்தரதலரபோ ஷதரபரபரி அந்தரபரிபரபரபரபர ரீபோபரியந்தரதரேபர ஷேமனந்தரதுரபதி அக்கரபலபரபரபர. அவர் உண்மையுள்ளவர், அவர் உண்மையுள்ளவர், அவர் மாறாதவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆபிரகாமுக்கு செய்வார் என்று சொன்னார். ஆமென். தாவீதுக்கு உண்மை உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னார். அவரை ஆராதிக்கிற, தம்மை நோக்கி கூப்பிடுகிற, ஆமென், தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய விஷயத்தில் அவர் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்தில் நன்மை செய்ய போகிறார். மகிமை உமக்கே, கனம் உமக்கே, நன்றி உமக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே அனுதினம் பரந்தோறும் சபையா ஆராதனை உங்க முழு பலத்தோடு சொல்லுங்க. சபையில மட்டும் இல்லப்பா, வீட்டிலும் உண்மை ஆராதிப்பேன், குடும்பமாய் உண்மை ஆராதிப்போம். ஆராதனை நானும் என் வீட்டாரும் நல்ல முழு வெள்ளச்சோடு கரங்களை தட்டி, ஆமென், ஒரு நிமிஷம் நல்ல கரங்களை தட்டி, இதுவரை எங்களை நடத்தினதுக்கு நன்றி, இந்த காலை வரை எங்களை போஷித்து பராமரிக்கிறதற்கு நன்றி, பலன் தருகிறீரே, கிருபை தருகிறீரே, ஆமென், நன்றி
மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த திருச்சபையில் வந்து நின்று கர்த்தரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையை பேச என்னை தகுதிப்படுத்தின தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். காலை வேளையில் நான் மாறி மாறி வாசித்து தானே அந்த சங்கீத பகுதிக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பலாம். ஒவ்வொரு சங்கீதத்துக்கு மேலேயும் ஒரு தலைப்பு இருக்கும். தலைப்பு இல்லாத சங்கீதம் பிரச்சனை இல்லை, பட் தலைப்பு இருக்கிற சங்கீதத்தை எப்பயுமே நம்ம அந்த தலைப்பை படிச்சுட்டு உள்ளே போகிறது தான் நமக்கு. அப்போ தான் நமக்கு அந்த சூழ்நிலை புரியும், என்ன சூழ்நிலையில் இந்த சங்கீதத்தை பாடினாங்க எழுதுனாங்கன்னு சொல்லி. ஸோ இந்த சங்கீதத்தில் போட்டிருக்கு, பென்யமீன் ஆகிய கூஷ் என்பவனுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கர்த்தரை நோக்கி பாடின சிகாயோன் என்னும் சங்கீதம் என்று சொல்லி. தாவீதினுடைய வாழ்க்கையில் பல சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்திருக்கு, பலவிதமான சூழ்நிலைகள் வந்திருக்கு. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் துதித்து பாடினதற்கு, ஜெபிச்சு பாடினதற்கு, ஆராதித்து பாடினதற்கு, அப்படி பல சங்கீதங்கள் இருக்குது. விண்ணப்பித்து பாடினது, அப்படி பலவிதமான சங்கீதங்களில் இந்த சங்கீதம் எப்படிப்பட்டதுன்னா, ஒரு நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி பாடுறாரு. எதுலேருந்து பாடுறாரு? ஒரு நெருக்கத்தில். அவருக்கு பலவிதமான சூழ்நிலைகள்னால அவர் நெருக்கப்பட்டதை நாம் படித்திருக்கிறோம், அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தரை நோக்கி பாடினதான ஒரு சங்கீதம். பொதுவாகவே இன்றைக்கு உலக வழக்கம் என்னன்னு சொன்னால், ஒரு நெருக்கம், ஒரு பிரச்சனை, ஒரு இக்கட்டு, ஒரு என்ன குழப்பமான சூழ்நிலைன்ற என்ன சொல்லுவோம், முடிந்த வரைக்கும் நம்மளே என்ன பண்ணுவோம், அதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு, சரி பண்ணுவதற்கு, சமாளிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அப்படி நம்மளை கையை மீறி போணுச்சுன்னா நம்ம அடுத்து என்ன செய்வோம் சொல்லுங்கள்? உலகத்தில் நமக்கு என்று சொல்லி காவல்துறை இருக்கிறது, அதுக்கப்புறம் என்ன இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. அதை போய் என்ன பண்ணுவோம், தட்டுவோம். நம்முடைய நீதிக்காக, நமக்கு வேண்டிய தீர்ப்பு வரணுன்றதுக்காக, நமக்கு அனுகூலம் வரணுன்றதுக்காக, நமக்கு அந்த சூழ்நிலைகள்லேருந்து ஒரு தீர்வு வரணுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், போய் இன்றைக்கி நீங்களாம் உங்கள் ஏரியாலாம் இங்கே நாங்கள் இறங்கும் பொழுதே, நேற்றுக்கு வள்ளியூரில் இறங்கும் பொழுதே கோர்ட்டு ஸ்டாப்புன்னு சொல்லி தான் அங்கே தான் பஸ் ஏறினேன் இங்கே வரத்துக்கு. ஸோ அப்போ எல்லா இடங்களும் என்ன இருக்குது, நீதிமன்றங்கள் இருக்குது. அங்கே என்ன கிடைக்கும்னு நினைக்கிறாங்க எல்லோரும், நீதி கிடைக்கும். நம்முடைய வழக்குக்கு, நம்முடைய கோரிக்கையை அவங்க கன்சிடர் பண்ணி வாதாடி நமக்கு ஒரு நீதி வாங்கி தருவாங்கன்னு சொல்லி பொதுவாகவே கடைசி கதவை போய் எங்கே தட்டுவாங்க, நீதிமன்றங்களில், காவல்துறையில் போய் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீதிமன்றங்களை அங்கேயும் பார்த்திங்கன்னா நிறையா கேசஸ் இன்னும் வரைக்கும் பெண்டிங்கில் இருக்குது. இன்னும் பல ஆயிரம் கேஸுகளுக்கு தீர்ப்பே வரலை. அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். ஒரு ஜட்ஜ் வந்து தீர்ப்பு சொல்கிறாரு, அதை இன்னொரு ஜட்ஜு தப்புன்னு சொல்கிறாரு. கீழ்கோர்ட்டில் இது சரின்னு சொல்கிறாங்க, அது அப்பீல் போனால் பெஞ்சில் அது தப்புன்றாங்க. அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் அது அவர் சொன்னது, ஃபஸ்ட்டு சொன்னது தான் கரெக்ட். இப்படி தீர்ப்புகளில் பல முரண்பாடு இருக்குது. ஆனால் இந்த காலை வேளையில் அல்லேலூயா ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள், அவங்களுடைய சூழ்நிலைகள் நெருக்கமாக இருக்கும் பொழுதெல்லாம், சூழ்நிலைகள் சாதகமாக இல்லாத பொழுதெல்லாம், நமக்கு ஒரு நீதி வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நாம் போக வேண்டியது ஆண்டவருடைய சமூகத்துக்கு. அல்லேலூயா சொல்லாமா? ஆமேன் சொல்லுங்களேன் சத்தமா. ஏனென்றால் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் இருக்குது. இதே சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 11வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. ஆமென். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் அவருடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும், ஆமென், நமக்கு என்ன உதவி வேண்டும் என்று சொன்னாலும், பதில் வேண்டும் என்று சொன்னாலும், நம்ம யார்கிட்ட போகணும்? நீதியுள்ள நியாயாதிபதி கிட்ட போகணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் அநீதியுள்ள தேவன் அல்ல. அவர் அநீதியாய் நமக்கு செய்யவே மாட்டார் ஒரு நாளும். அவர் நீதியுள்ள தேவன், நீதி செய்கிற தேவன். இந்த இடத்துல நல்லா ஒரு இமேஜின் பண்ணிக்குவோம், கற்பனை பண்ணிக்குவோம். ஆண்டவர் ஒரு கோர்ட்டில் இருக்க ஒரு ஜட்ஜாக இருக்கிறார். இப்போ நம்ம தான் வந்து பெட்டிஷனர், நம்ம நீதி கேட்டு போகிறவங்க. இங்கே வந்து யார் அப்படி கேட்குறான்னு பார்த்தா ஆண்டவர் ஜட்ஜாக இருக்கிறாரு. தாவீது போய் ஆண்டவருடைய கோர்ட்டில் போயிட்டு அவருடைய பிரச்சனையை சொல்கிறார், அவருடைய முறையீடுதலை சொல்கிறார். ஏனென்று சொன்னால், இவர் நீதி செய்கிற கர்த்தர், இவர் நியாயம் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி தேவனுடைய சமூகத்துக்கு போய், ஆமென், அந்த நீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட போய் முறையிடுறாரு. எனக்கு என் சூழ்நிலை இப்படி இருக்கிறது, என்னுடைய நெருக்கம் இப்படி இருக்கிறது, எனக்கு என்ன செய்வதில்லை, எனக்கு யாருமே இல்லை. வாசிப்பீர்கள் என்று சொன்னால், முதல் வசனத்தில், என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் எல்லாருக்கும் என்னை விலக்கி
ரட்சியம் துன்பப்படுத்துகிறவர்கள் இருக்கிறாங்க தாவீதுடைய வாழ்க்கையில். ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலையும் சொல்ல முடியும். அநேகர் நம்மளை என்ன பண்ணுறவங்களா இருக்கிறாங்க, துன்பங்கள். நிறைய பேர் நம்முடைய வாழ்க்கையில் துன்பத்தை கொடுக்குறவங்களா இருக்கலாம். வேலை ஸ்தலத்தில், அப்புறம் நம்ம தங்கி இருக்கிற இடத்துல, உறவுகளில், அப்புறம் படிக்கிற இடத்துல பிள்ளைகள் இருக்கிறீங்க. நிறைய பேர் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், வரலாம். துன்பத்தை கொண்டு வரவங்க, நம்மளை துன்பப்படுத்துகிறவங்களாக, நம்ம மனசை கஷ்டப்படுத்துகிறவங்களாக சூழ்நிலைகள் வரலாம். அப்படிப்பட்டவர்கள் மத்தியில், அப்படிப்பட்டவர்களின் நடுவில் இருந்து ஆமென் நமக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவனுடைய ஆமென் ஹல்லேலூயா சமூகத்துக்கு போய் அவரிடத்தில் நாம் முறையிட வேண்டும். சொல்லுங்கள் ஆமென் சொல்லாமா? சும்மா புலம்புறதுனாலையோ, சும்மா கண்ணீர் வடிக்கிறதுனாலையோ, பக்கத்து வீட்டு அக்காட்ட போயிட்டு உங்கள் சூழ்நிலைகளை கொட்டுறதுனாலையோ அந்த நேரத்துக்கு ஒரு மனபாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி ஆயிரும். உங்கள் நியூஸ் எல்லாம் 5Gயோட ஸ்பீடாக ஸ்ப்ரெட் பண்ணிடுவாங்க. நீங்கள் நம்பி சொல்லுவீங்க, ஆனால் உங்கள் விஷயத்தை அதுக்குள்ளே என்ன பண்ணிடுவாங்க, இப்படி கேள்விப்பட்டியா இப்படி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அப்போ பார்க்குறவங்களாம், ஆனால் தேவனிடத்தில் போய் நாம் முறையிடுவோம் என்று சொன்னால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. இப்படி வாழ்க்கையில் நீதி செய்கிறவர். தாவீது அந்த இடத்துல சொல்கிறாரு, ஆண்டவரே என்னை துன்பப்படுத்துகிறாங்க, என்னை விடுவிக்கிறதுக்கு என்ன இல்லை, யாருமே இல்லை. 2வது வசனத்தில் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ தாவீதுக்கு ஹெல்ப் பண்ணவோ, தூக்கி விடவோ, கைட் பண்ணவோ, காப்பாற்றவோ, போய் என்ன சொல்கிறது, அவருக்காக வாதாடி பேசுகிறதுக்கும் என்ன இல்லை, யாருமே இல்லாத சூழ்நிலை தாவீதுக்கு. அதனால் என் சத்துரு என்னை என்ன பண்ணிடாதீங்க, என்னை மேற்கொள்ள விடாதபடிக்கு கர்த்தாவே எனக்கு நீதி செய்யுங்க. ஹல்லேலூயா. அதுதான் முதல் வசனம், முதல் வார்த்தை சொல்லுது, நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். ஆண்டவர்கிட்ட அடைக்கலம் வந்துட்டார். புரியுதா உங்களுக்கு? நமக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நம்ம யார்கிட்ட முதல்ல போகணும், ஆண்டவர்கிட்ட போயிடணும். ஹல்லேலூயா. இப்போ ஒரு ஆபத்து, அதை தான் திருப்பி முதல்ல சொன்னேன், ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் காவல்துறையிட்ட போயிடுவாங்க. ஏன்னா காவல்துறை என்ன பண்ணுவாங்க, பாதுகாப்பு கொடுப்பாங்க, ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை ஊர்லன்னு சொன்னால் காவல்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்க, வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க. ஆனால் தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே நான் உண்மை தான் நம்பி இருக்கிறேன். அப்படின்னா உங்கள் அடைக்கலத்தை தேடி வந்திருக்கிறேன், உங்களை நான் நம்பி வந்திருக்கிறேன். நீங்கள் தான் எனக்கு அடைக்கலமாக இருக்கணும், நீங்கள் தான் எனக்கு நீதி செய்யணும், நீங்கள் தான் என்னை தப்பு வைக்கணும். சத்துரு சிங்கம் போல என்னை பிடிக்க தொடருகிறான். இந்த இடத்துல அந்த இடத்துல தாவீது தன்னுடைய ஆர்குமெண்ட்ஸை வைக்கும் பொழுது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. அது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அந்த 4வது வசனத்தில், அதாவது 3:4 நான் வாசிக்கிறேன். என் தேவனாய் கர்த்தாவே, நான் இதை செஞ்சிருந்தா, இல்லை என் கையில் இப்படிப்பட்ட நியாயக்கேடு இருந்தா, என்ன சொல்லுங்கள், நான் இதை செஞ்சிருந்தா இல்லை நியாயக்கேடு இருந்தா, என்ன செஞ்சிருந்தா? 4வது வசனம் சொல்கிறாரு, என் கூட சமாதானமாக இருக்கிறவங்களுக்கு நான் தீமை செஞ்சிருந்தா, இல்லை காரணம் இல்லாமல் எனக்கு சத்துருவாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நான் கொள்ளையிட்டு இருந்தாலோ, இந்த 2 காரியத்தை நான் செஞ்சுருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்ன காரியம் சொல்லுங்கள்? நம்ம கூட சமாதானமாக இருக்கிறவங்க, நம்முடைய ஃப்ரெண்டு, நம்முடைய நெய்பர், நம்முடைய ரிலேட்டிவ்ஸ், நம்முடைய சர்ச் பீப்புள், அவங்கெல்லாம் நம்ம கூட எப்படி இருக்கிறவங்க சொல்லுங்கள், எப்படி இருக்கிறவங்க? சமாதானமாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு சிலர் என்ன பண்ணுவாங்க, நல்லா இருக்க மாதிரி தான் இருப்பாங்க, நம்மக்கிட்ட நல்லா தான் பேசுவாங்க, நம்மக்கிட்ட ஆதரவாக பேசுவாங்க. ஆனால் அவங்க தான் நமக்கே என்ன பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கெல்லாம் அப்படி நடந்ததே இல்லையா? நல்லா பேசுவாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணுவாங்க, சூப்பராக பேசுவாங்க. ஆனால் பின்னாடி போய் நம்மளுக்கு குழி வெட்டிடுவாங்க. நமக்கு அவங்க தான் பிரச்சனையாகவே இருப்பாங்க. நமக்கு அவங்களால தான் பிரச்சனையே வரும், அவங்க மூலமாக தான் நமக்கு தொல்லையே வரும். அப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, நான் அப்படி யாருக்காவது செஞ்சுருக்கேன்னா, என் கூட சமாதானமாக இருக்கிறவங்களுக்கு நான் அப்படி ஏதாவது செஞ்சுருந்தாலோ, இல்லை எனக்கு சத்துருவா சமாதானமாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சைடு, 2வது நீங்களாம் ரொம்ப நல்லவங்க, அதனால் சமாதானம் இருக்கிறவங்களும் செய்ய மாட்டோம்ல. சத்துருக்கு என்ன பண்ணுவோம், நமக்கு எதிரியாக இருக்கிறவங்க, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கு விரோதமாக ஏதாவது நமக்கு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நடந்தால், இல்லை அவங்களோட இதானால் நமக்கு சந்தோஷப்படும். அதான் சொல்கிறார், என் சத்துருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் இந்த 2 காரியத்தை நான் செஞ்சுருந்தா என் பகைஞன் என்ன பண்ணட்டும், என்னை மேற்கொள்ளட்டும். அதான் 5வது வசனத்தில், பகைஞன் என் ஆத்துமாவை பிடிச்சு என் பிராணனை தள்ளி மிதித்து என்னை தரையில் என் மகிமையை சூழிலே தாழ்த்த கடவன்னு ஆண்டவர் முன்னாடி போய் முறையிடுறார். ஒரு அல்லையிலே சொல்லலாமா?
தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் ஃப்ரெண்டு என் கூட சமாதானமாக இருக்கிறவனுக்கும் நான் தீமை செஞ்சதில்லை, என்னை பகைக்கிறான் பார்த்தீங்களா என் சத்ருவான், அவனையும் நான் கொள்ளையிட்டதில்லை. இப்படி ஒருவேளை நீங்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்கிட்ட கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் என் சத்ரு என்ன பண்ணட்டும், என்னை மேற்கொள்ளட்டும். அப்படி இந்த காலவேளையில் யாரால சொல்ல முடியுமா? தாவீது பாருங்கள், தைரியமாக ஆண்டவருடைய கோர்ட்டில் போய் நின்று சொல்கிறாரு, நான் என் சத்துருக்கும் நான் தீமை செஞ்சதில்லை, என்னோட சமாதானமாக இருக்கிறவங்களுக்கும் நான் தீமை செஞ்சதில்லை. ஆமென். நீங்கள் அப்படி, ஏன்னா நம்முடைய ஆண்டவர், இன்னொரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது, 9வது வசனம், 9வது வசனத்தை பின்னாடி பிற்பகுதியை வாசிப்பீங்கன்னு சொன்னால், நீதியுள்ளவராக இருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளிந்திரியங்களையும் சோதித்தறிகிறவராம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பக்கத்தில் பாருங்கள், என்ன பார்க்காதீங்க, பக்கத்தில் பார்த்து. இப்போ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, உங்கள் மைண்டில் என்ன போயிட்டுருக்குது, உங்கள் உள்ளத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய மனசில் இருக்கிறதோ உங்கள் மைண்டில் இருக்கிறதோ தெரிஞ்சால் அடுத்த வாரம் சண்டே உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்களா? யோசிச்சு பாருங்கள். நம்முடைய மைண்டு எவ்வளோ கரப்டடாக இருக்குது, நம்முடைய இருதயத்தில் எவ்வளோ மதியினம் ஆண்டவர் பிரியமில்லாத இருக்குது என்பதெல்லாம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நம்மளுடைய யோசனை தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளை என்ன பண்ண மாட்டாங்க, அவ்வளோதான், நம்மளை தரையில் போட்டு மிதித்து தள்ளின கதை தான் ஆயிரும். இப்போலாம் தானே நான் கூட ரொம்ப சூப்பர் பிலீவர், சூப்பர் பிரதர், சூப்பர் சிஸ்டர் நினச்சேன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவாங்க. ஆனால் பாருங்கள், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறாராம். அவருக்கு முன்னாடி போய் தைரியமாக நெஞ்ச நிமித்தி சொல்கிறார், ஆண்டவரே என் சகோதரனுக்கு என் கூட சமாதானமாக இருக்கிறவங்களுக்கு நான் ஏதாவது தீமை செஞ்சுருக்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால், இல்லை எனக்கு சத்துருவாக இருக்கிறவங்களுக்கு நான் அவனுக்கு ஏதாவது அவனை கொள்ளையிட்டு இருக்கத நீங்கள் என்கிட்ட கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னால் இந்த சூழ்நிலையை நீங்கள் அனுமதிங்க ஆண்டவரே, நான் பரவாயில்ல ஏற்றுக்கொள்கிறேன்றார். ஹல்லேலூயா சொல்லாமா? இப்போ எந்த அளவுக்கு தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானவராய், தேவனுக்கு உண்மையானவராய், ஆமென், இந்த வார்த்தையின்படி கட்டளைகளின்படி நடக்கிறவராக இருந்திருப்பார் என்று சொன்னால் அந்த கோர்ட்டில், ஆண்டவருடைய கோர்ட்டில் தைரியமாக பேச முடிகிறது. ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கி நம்ம ஆண்டவருக்கு முன்னாடி பேசுகிறதுக்கு நம்ம எப்படி செய்கிறோன்னு தெரில, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்ம கேஷுவலெல்லாம் போய் என்ன பண்ணிட முடியாது, சொல்லிட முடியாது. ஆண்டவர் ஸ்க்ரீன் போட்டு காமிச்சிருவார், இங்கே பாரு, குறும்படம் போட்டு காமிச்சிருவார், இங்கே பாரு, இங்கே நீ இப்படி செஞ்ச அப்படி செஞ்சேன்னு சொல்லி. இப்போ நம்ம ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு முன்னாடி போய் நிற்கணும்னு சொன்னால் அப்படிப்பட்ட தகுதியான வாழ்க்கை வேணும். ஆமைன்னு சொல்லாமா? நம்மளை சரிப்படுத்தி கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே நம்ம மன்னிங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம தகுதிப்படுத்திட்டு நம்ம தேவன்கிட்ட போய் நிற்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென். அப்போ அவர் அந்த 6வது வருஷம் பின்னாடி படித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர்கிட்ட கேட்பார், நீங்கள் எழுந்துருங்க, நீங்கள் வந்து நீதி செய்யுங்க, இது இப்படி என் வாழ்க்கையில் நீங்கள் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்னால் நீங்கள் நிச்சயமாக எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஹல்லேலூயா. அந்த இடத்துல தேவனிடத்தில் அவர் மன்றாடி ஜெபிக்கிறத அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. ஆமென். நீர் 8வது வசனத்தில் பாருங்கள், என் நீதியின்படியும் என்னில் உள்ள உண்மையின்படியும் எனக்கு நியாயம் செய்யுங்கன்றாரு. ஹல்லேலூயா. ஆமென். அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவர்கிட்ட நம்ம கிளைம் பண்ண முடியும். ஆண்டவரே நீங்கள் நீதியை பார்த்து என் உண்மையை பார்த்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்ல முடியும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாவீது வாழ்ந்ததுனால தான் அவர் சொல்கிறாரு. ஹல்லேலூயா. அவருடைய பிரச்சனையின் நேரத்தில், துன்பத்தின் நேரத்தில் சவுல் பாருங்கள் எந்த அளவுக்கு துரத்துறாருல. ஆனால் சவுலை தாவீது என்ன பண்ணவே இல்லை. சொல்லுங்கள் பாலிப பிள்ளைகள் சொல்லுங்கள், சவுலை தாவீது என்ன பண்ணல? ஆண்டவர் அவன் கையில் ஒப்பு கொடுத்தும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேலே நான் என்ன பண்ண மாட்டேன், கையை போட மாட்டேன்னு சொல்லி தேவனுக்கு பயந்து நடக்கிறார். ஆமேன்னு சொல்லாமா? ஹல்லேலூயா. அதனால தான் நெஞ்ச நிம்மி தைரியமாக சொல்கிறாரு, ஆண்டவரே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா, என் கையை இப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா என்னை நீங்கள் ஒப்பு கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழும் பொழுது தான் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்காக வழக்காட முடியும். ஹல்லேலூயா. யாருமே உதவிக்கு இல்லாதவங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அட்வொகேட்டாகவும் வந்து வழக்காடுவார். ஆண்டவரே நியாயாதிபதியாகவும் இருந்து என்ன பண்ணுவார், தீர்ப்பும் வழங்குவார். ஒரு அல்லேலூயா சொல்லிடுங்களேன், கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவரே நமக்காக வழக்காடி நம்முடைய நியாயங்களை எடுத்து பேசி அவரே நீதியும் வழங்குகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். அப்போ இப்போ ஆண்டவரை பற்றி பார்த்தோம், தாவீதை பற்றி பார்த்தோம். சத்ருவானவனை குறித்து சொல்லும் பொழுது ஆமேன், இந்த இப்போ நம்ம தாவீதாக இருந்து நம்ம சிந்திச்சிருக்கலாம்,
இப்போ நம்ம நிறைய பேர்த்துக்கு சத்துருவா மேபி இருக்கலாம். அப்படிப்பட்டவர்களாக நம்ம அநேகருக்கு பிரச்சனை கொடுக்குறவர்களாக துன்பப்படுத்துறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், நமக்கு அப்படிப்பட்ட இருக்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு 12வது வசனத்தில், அவர் 11லே பார்க்குறோம், அவர் பாவியின் மேல் சினம் கொள்கிற தேவன், அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார், அவர் தம்முடைய வில்லை நானேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், அவனுக்கு மரண ஆயுதங்களை ஆயத்தம் பண்ணினார், தம்முடைய அம்புகளை அக்கினி அம்புகளாக்கினார். இதோ அவன் அக்கிரமத்தை பெற கற்ப வேதனைப்படுகிறான், தீவினையை கற்பம் தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆண்டவர் மனம் திரும்புவதற்கு வாய்ப்பு கொடுக்குறார். இல்லைன்னு சொன்னால் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம அகப்பட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம், தான் வெட்டின குழியில் தானே விழுகிறதான ஒரு நிலைமை வந்துவிடும். ஆகவே அல்லேலூயா ஸ்தோத்திரம், தாவீதை போல நாம் இருக்க வேண்டும். ஒரு நாளும் தாவீதுக்கு இடையூறு கொடுத்த அப்படிப்பட்டவர்களைப் போல நம்முடைய வாழ்க்கை இருக்கவே கூடாது. சொல்லுங்க ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. காரணம் இல்லாமல் நம்மளை பகைச்சா கூட பரவாயில்ல. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாரு? ஜெபம் பண்ணுங்கள். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிரின்சிபல்ஸின் படி தான் நம்ம இருக்கணும். மத்தேயுல நம்ம 5ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை நம்முடைய வாழ்க்கையாக வாழும் பொழுது தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரிடத்தில் போய் நின்று தைரியமாக சொல்ல முடியும், ஆண்டவரே நம்முடைய வழியில் நான் நடந்தேன்னு சொல்லி. அல்லேலூயா. அதில் சொல்லியிருக்கிறதுலாம் அவ்வளோ எளிது கிடையவே கிடையாது. ஒரு கன்னத்தில் அரைஞ்சா இன்னொரு கன்னத்தில் ஓங்கி அரையணுமா? மறு கன்னத்தை காட்டணும். ஒரு மைல் தூரம் கூப்பிட்டா 2 மைல் தூரம் போகணும். இப்படி ஆண்டவர் அவ்வளோ காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் சொல்லியிருக்காரு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு சாதாரண வாழ்க்கையே கிடையாது. ஆமென். வாரந்தோறும் வந்து உட்கார்ந்துட்டு நல்லா ஆராதிச்சுட்டு காணிக்க போட்டுட்டு போகிற வாழ்க்கையே கிடையாது. ஆமென். ஒவ்வொரு நாளும் சாட்சியாக வாழ வேண்டும். ஹல்லேலூயா. சொல்லாமல் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லிடுங்களேன். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதன்படி நாம் நடக்க வேண்டும். கருத்தாய் ஆமென் நாம் காத்து நடக்க வேண்டும். அப்படி ஆமென். ஹல்லேலூயா. இல்லாத பட்சத்தில் ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு வாய்ப்பு கொடுக்குமாறு அந்த நாட்களுக்குள்ளே நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துடல, நம்ம ஒப்பு கொடுக்கல என்று சொன்னால் ஆமென். ஹல்லேலூயா. இங்கே வாசித்த தீவினைகள் எல்லாம் அவங்க மேலே வருது. 16 அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும், அவன் கொடுமை அவன் உச்சந்தலையின் மேல் இறங்கும். பாருங்கள், மொர்தெகாயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம், ஆமான் எத்தனையோ காரியங்களை செஞ்சான், ஆனால் அவனுக்கே அது திரும்பிவிட்டது. ஆனால் நம்ம ஒரு நாளும் என்ன பண்ணக்கூடாது? யாரையும் பகைக்கிறவர்களாக, வெறுக்கிறவர்களாக, விரோதிக்கிறவர்களாக, வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக. அவன் என்ன செஞ்சான்? ஆமான் வரும்பொழுது அவன் என்ன பண்ணலை? விஷ் பண்ணலை, அவ்வளோதான். அவன் செஞ்ச ஒரே தப்பு. அதுக்காக எவ்வளோ திட்டங்கள். தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? சவுல் கொன்றது 1000, தாவீது கொண்டது 10,000. அவ்வளோதான் சொன்னாங்க, அவ்வளோதான். அதோடு அவன் மேலே இருந்த அன்பு எல்லாம் போயிடுச்சு. அவனை கொல்லணுன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு நாள் நம்ம யாரையும் விரோதிக்கக்கூடாது. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமேன். சத்ருவையும் என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர்? நேசிக்கணும்னு சொல்லியிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொல்லியிருப்பார், உன்னை நேசிப்பது போல பிறரை நேசின்னு. அது பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்வார், ஆமேன், அது வேலைக்கு ஆகாது, அது செல்லுபடி, அது சரிப்பட்டு வரல. என்ன செய்யணும்னு சொன்னான்? நான் உன்னை நேசித்தது போல நீ பிறரை நேசின்றார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை எப்படி நேசித்தார்? பாவியாக இருக்கும் பொழுது, அவருக்கு பிரியமில்லாத செஞ்ச பொழுது, நம்ம அவரை விட்டு தூரமாக இருந்த பொழுது கூட, தொலைந்து போன அந்த ஒரு ஆடை தேடி வந்தது போல. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளாம் பர்ஃபெக்ட்ன்றனால ஆண்டவர் நம்மளை ரட்சித்தாரா? நம்மளை நேசிக்கிறாரா? நம்ம குறை உள்ளவர்கள், நம்ம பலவீனர். ஆமென். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறது போல ஆமென் பிறரை நேசிங்க. அவங்க பரவாயில்ல, என்ன தப்பு செஞ்சுருந்தாலும் பரவாயில்ல, அவங்க நமக்கு விரோதமாக என்ன பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, நாம் அவர்களை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஆமேன் வரமாட்டேங்குதே. ஆமேன். ஹல்லேலூயா. சீஷர்களில் கொஞ்சம் பேர் இது கடினமான உபதேசம்னு போயிட்டாங்க. அப்படி நினைக்கிறீங்களா? நீங்கள் பார்க்கறதெல்லாம் பார்த்தா அப்படி இருக்குது. இல்லை, கொஞ்சம் பேர் தான் சிரிக்கிறீங்க. கொஞ்சம் சிரிங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரின்சிபல் படி நம்ம வாழ்வோம்னு சொன்னால் அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அப்போ தான் தேவ சமூகத்தில் போய் நம்ம சொல்ல முடியும் தைரியமாக. ஏன்னா நம்முடைய உள்ளின் திரியங்களை ஆராய்ந்து அறிகிற கர்த்தர், அவர் நீதி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. கடைசியாக 17வது வசனத்தில், நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா.
அவர் நீதியுள்ள கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நீதி செய்கிற கர்த்தர். அவரை நாம், ஆமென், ஹல்லேலூயா, அவருடைய நீதியின்படி நாம் துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும், இன்னைக்கு நம்ம தாவீதுடைய வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கிறது காரியம் என்னென்னா, நம்ம போய் தட்ட வேண்டிய கதவு எங்கே தான்? ஆண்டவருடைய கோர்ட்டில் தான். ஹல்லேலூயா. அங்கே தான் நீதி செய்கிறவர். பாருங்கள், அந்த லூக்கா 18 வரும், வாசிக்க வேண்டாம். ஒரு விதவை நாள்தோறும் போய் அந்த 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 அநீதியுள்ள நியாயாதிபதிகிட்ட என்ன பண்ணுறா? எனக்கு ஒரு நன்மை செய்யுங்க, எனக்கு ஒரு நியாயம் செய்யுங்கன்னு கேட்குறா. அநீதியுள்ள நியாயாதிபதியே சரிதான் போன்னு செய்வாருன்னு சொன்னால், நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஆமேன், சொல்கிறீங்களா? ஹல்லேலூயா. நிச்சயமாக சீக்கிரத்தில், ஆமேன், நான் விசுவாசிக்கிறேன் திருச்சபையின் மக்களுக்கு, அவருடைய வாழ்க்கைக்கு, அவங்களுடைய வாழ்க்கையில், ஆமேன், நிச்சயமாக ஆண்டவர் செய்ய வைத்திருக்கிற காரியங்களை சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். ஜெபம் பண்ணலாமா? கண்ண மூடி. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நீர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆமேன். நீங்கள் காலை வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீ நீதி செய்ய போதுமான தேவனாக இருக்கிறீர். ஆமேன், ஹல்லேலூயா. நீங்கள் எங்கள் இருதயத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் எங்கள் கரத்தை பார்க்கும் பொழுது, அது பிரியமா, அது சுத்தமா, அது செம்மையா? ஆண்டவரே ஸ்தோத்திரம். குற்றம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ள வாழ்க்கையாக, உமக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஒருவரையும் நாங்கள் விரோதிக்காதபடிக்கு, ஒருவரையும் நாங்கள் வெறுக்காதபடிக்கு, கிறிஸ்துவின் அன்பு எங்களுடைய, ஆமென், இருதயத்தை நெருக்கி ஏவும்படியாய் ஜெபிக்கிறோம். இதுவரைக்கும் மன்னிக்காமல் இருக்கிறவங்கள இந்த காலை வேளையில் நான் மன்னிக்கிறேன்னு சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீதி கிடைக்கும். சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சத்தமாக சொல்லனாலும் பரவாயில்ல, மனசுக்குள்ளே சொல்லுங்கள். ஆண்டவரே, ஆமென், ஹல்லேலூயா, நான் இவங்களை மன்னிக்கவே முடியாதுன்னு நான் நினச்சி வச்சுருக்கிறேன். இல்லை, இந்த காலை வேளையில் ஆவியானவர் உணர்த்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா, நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் அவங்கள நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென், அவங்கள நான் விரோதிக்க மாட்டேன், அவங்கள நான் பகைக்க மாட்டேன். இந்த காலை வேளையில் ஆண்டவர் மனம் திரும்ப நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆமென். நாம மாத்திரம் சரி பண்ணிவிட்டோம் என்று சொன்னால், அவர் நமக்காக வழக்காடி நீதி செய்கிற கர்த்தர். ஆமென், ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீதியாய் நியாயம் செய்வார். இந்த வார்த்தையின்படியே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். போரார் வருகையை சந்திக்க ஆயத்தமா? வருவேன்னு சொன்னவர் வரப்போகிறார். வருகையை சந்திக்க ஆயத்தமா? இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? ஆயத்தமா? சேர்ந்து பாடுங்க. ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? வருவேன்னு சொன்னவர் வரப்போறார். வருகையை சந்திக்க ஆயத்தமா? வருவேன்னு சொன்னவர் வரப்போகிறார். வருகையை சந்திக்க ஆயத்தமா? இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? இயேசுவினில் வருவாரே, நீயும் மண்ணில் ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க ஆயத்தமா? உன் இயேசுவை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? பரிசுத்த இயேசு வரப்போகிறார். பரிசுத்தமாய் நீயும் ஆயத்தமா? பரலோக எஜமான் வருவார். பரலோகம் செல்ல ஆயத்தமா? பரிசுத்த இயேசு வரப்போகிறார். பரிசுத்தமாய் நீயும் ஆயத்தமா? பரிசுத்த இயேசு வரப்போகிறார். பரிசுத்தமாய் நீயும் ஆயத்தமா? பரலோக எஜமான் வருவார். பரலோகம் செல்ல ஆயத்தமா? பரலோக எஜமான் வருவார். பரலோகம் செல்ல ஆயத்தமா? உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? ஆயத்தமா? நீயும் ஆயத்தமா? விழித்திரு என்றவர் வரப்போகிறார். ஜபத்துடன் நீயும் ஆயத்தமா?
நினையாத நேரம் வருவார். விழிப்புடன் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வரப்போறார். ஜபத்துடன் நீயும் ஆயத்தமா. விழித்திரு என்றவர் வரப்போறார். ஜபத்துடன் நீயும் ஆயத்தமா. நினையாத நேரம் வருவார். விழிப்புடன் நீயும் ஆயத்தமா. நினையாத நேரம் வருவார். நீயும் விழிப்புடன் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. மன்னவன் இயேசு வரப்போகிறார். மானிடனே நீ ஆயத்தமா. மணவாளன் இயேசு வரப்போகிறார். மணவாட்டியே நீ ஆயத்தமா. மன்னவனேசு வரப்போறார். மானிடனே நீயும் ஆயத்தமா. மன்னவனேசு வரப்போறார். மானிடனே நீயும் ஆயத்தமா. மணவாளன் இயேசு வருவார். மணவாட்டிய நீயும் ஆயத்தமா. மணவாளன் இயேசு வருவார். மணவாட்டிய நீயும் ஆயத்தமா. உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க, உன் தேவனை சந்திக்க, உன் இயேசுவை சந்திக்க ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. ஆயத்தமா. நீயும் ஆயத்தமா. தேங்க்யூ. பிரசங்கம் பண்ண போகலை, டீச் பண்ண போகிறேன். ஆண்டவர் நல்லவர். நமக்கு ரொம்ப தேவை. டீச்சிங் ஆல்சோ நீட். ரொம்ப நமக்கு தேவை. ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக. கர்த்தர் நல்லவர். அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்பதுக்கு முன்பதாக ஒரு விசை கூட நம்ம அந்த பாடலை மறுபடி பாடி ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஒரு அருமையான பாடல். அதில் வர்ஷிப்பில் பாடினாங்க, வானாதி வானம் கொள்ளா தேவன். ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இதயம் திறந்து மனம் திறந்து கர்த்தரை ஆராதிப்போம். கண்களை மூடி கைகளை உயர்த்தி, வானாதி வானம் கொள்ள மகிமையின் தேவனே, ஸ்தோத்திரப்பா, 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 நன்றி அப்பா, ஸ்தோத்திரப்பா. ரதரபகத கர்த்தரை உயர்த்துவோம். என்றுமே என்றுமே என்றென்றுமே வானாதி வானம் கொள்ளாதவரே, வார்த்தையால் வர்ணி கூடாதவரே, ஓயாமல் புகழ் நான் பாடுவேன். என்றுமே என்றுமே
போதுமே விலகாத Shantini antalama urikamani antanamalaba rantanamalaba. Aન્ય भाषा பேச ஒரு நிமிடம். Lambura halomantono zentini ala ramananduraba shampara hala zantanamala ritada hantanamalaba ரூட்டமே zumpoloram bolo santanu அந்த எல்லாரும் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி லேபுரா கமானி அந்தனமா ரீட்டமா ஷேகேமா ஜந்தனமா ரட்டலபா கதரபா கதலபா கதரபா ரீட்டா கதரபா கதலபா கதரிபா கதலபா கதரபா அல்ல பேசுங்க அந்நிய பாஷையில பேசுங்க கர்த்தரை புகழுங்கள் லேரே பாகா ராபா கதா லாபா ப்ரோகலே மரோசன் தெனே ஜெலேதரே பகதலபா கதரபா கதனா வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே வசனம் அந்த அனுபவத்தை தாங்க அதை பற்றி தான் படிக்க போறோம் எப்படி தியானிக்க போறோம்னு எங்களுக்கு தியானிக்கிற அனுபவத்தை தாங்க ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் காரிருளில் போகும்போதெல்லாம் வசனம் தான் உங்களை நடத்தும் மறுபடி அதை பாடும் வசனம் தியானிக்கையில் வசனம் மாகரோ சந்தனமா மதில் மரதராருதலே வசனம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும் ஜெபமா அந்த பாடலை பாடும் காரிருளில் நடக்கையிலே வழி நடத்தும் காரிருளில் நடக்கையிலே
காரிருளில் நடக்கையிலே வசனமே உங்களை வழிகாட்டும். வசனமே தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை திருப்பும். வசனமே நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை உங்களுக்கு போதிக்கும். குழப்பங்களை மாற்ற, சந்தேகங்களை மாற்ற, என்ன செய்ய வேண்டும் என்று திகைத்திருக்க நேரங்களில் உங்களுக்கு வழி நடத்தக்கூடும்படி கர்த்தருடைய வசனமே உங்களை நடத்துவதாக. பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த காலை 6 நேரங்களிலே எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்துக்கிறோம். நாங்கள் வேதத்தை எப்படி தியானிக்கணும் எங்களை கற்றுத்தாங்க. உங்கள் வசனம் தான் முக்கியமானது. அதை உட்கொள்ள, அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தொடர்ந்து எங்களோடு பேசும். இயேசு ரட்சக நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். உட்காருவோம் ப்ளீஸ். we see that God bless you. உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை நான் வரவேற்கிறேன். கிருபை உங்களோடு இருப்பதாக. தேவ சமாதானமும் தேவ கிருபையும் தேவ இரக்கமும் உங்களை என்றென்றைக்கும் நடத்துவதாக என்று மனப்பூர்வமாய் வாழ்த்துகிறேன். தம்பி ஹவுலிங் வருதுங்கன்னு செக் பண்ணுங்க. சில வாரங்களாக இருதயத்திலே ஆண்டவர் அழுத்தி கொண்டிருந்தது, இந்த அனுபவங்கள் சபை முழுவதற்கும் உண்டாக வேண்டும். நான் போன வாரத்தில் இதை குறித்து ஐ சப்போஸ் டு டீச் யூ. கடந்த வாரத்தில் உங்களுக்கு இதை குறித்து நான் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு தான் கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் எல்லாம் இருந்தது. போன வாரத்தினுடைய அதிகாலை நேரம் வரைக்கும், ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வரைக்கும் இதை குறித்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற இந்த ஹவுலிங் அட்ஜஸ்ட் இருந்தபோது, ஆனால் ஆண்டவர் ஈசாக்கை குறித்து பேச போன வாரம் உதவி செய்தார். ஆனால் இன்றைக்கு இதை குறித்து உங்களோடு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தேவன் நல்லவர். ரொம்ப ரொம்ப முக்கியமான அனுபவம் எல்லாருக்கும், சிறுவர்கள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். நாம் வேதத்தை திருப்பிக் கொள்ளும் 1ஆம் சங்கீதம், சாம் நம்பர் 1. 1ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளும். டர்ன் யுவர் புக், பைபிள் புக் ஆஃப் சாம் நம்பர் 1, சங்கீதம் 1, அதனுடைய 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தை நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2வது வசனம் 3வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். 671வது பக்கம், 671 வாசிப்போமா? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். முத்தான முதல் சங்கீதத்தில் ஆரம்பிக்கும் போதே உடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் உடைய வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான், பாக்கியவான். சரி, வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள் உண்டு. இது வேத சத்தியம். வேதத்தை வாசிக்கணும். வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள், ஏன்னா வாசிக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்கள். புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 1 verse 3. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3. இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் வாசிக்கிற அனுபவங்கள் ஒரு சத்தியம். ஆகவே தான் தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம். தினந்தோறும் வேதத்தை வாசிக்கணும். வருடத்துக்கு ஒரு முறையாகிலும் வேதத்தை வாசித்து முடிக்க பிரயாசம் எடுங்கள். வேதத்தை வாசிக்கிற அனுபவங்கள், இதுக்கு சில இடங்கள் ஆதாரங்கள் இருக்கிறது. 2வது வேதத்தை கேட்கிற அனுபவம். அதே வசனத்தில் கவனித்தீங்கன்னா கேட்கிறவர்களும், இதற்கும் சில ஆதார வசனங்கள் சில பகுதிகளிலே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிக்கும் போது கேட்கிறார்கள், கேட்கிற அனுபவங்கள் உண்டாகட்டும். பைபிளில் நல்ல, அதாவது மொபைலில் நல்ல ஆப் இருக்குது, ஆடியோ பைபிள் ஆப் இருக்குது. ஆடியோ பைபிளுக்கான சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது.
வீட்டில் தேவையில்லாத சத்தம்லாம் ஓடுறதுக்கு பதிலாக ஹெட்செட்டை மாட்டி வச்சு தேவையில்லாத சினிமா சத்தங்கள், ரீல்ஸ் உடையது, இதில் என்னத்தெல்லாமோ கேட்கறதுக்கு பதிலாக வீட்டில் வசனத்தை போட்டு விட்டு கேளுங்க. நம்முடைய காதுகள் வசனங்களை கேட்கிற அனுபவமாக இருக்கட்டும். அது ஒரு சத்தியம். மூன்றாவது லேர்னிங், ஸ்டடி த பைபிள். வேதத்தை படிக்கிறது, அதாவது கற்றுக்கொள்ளுகிறது. நோயிங் த பைபிள், வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அனுபவங்கள். அதற்கு ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்க. ஒரே பைபிள் வச்சு ஓட்டு தள்ளாதீங்க. புரியாத காரியங்கள், தெரியாத காரியங்கள்லாம் இருக்கு. நாம் கற்றுக்கொள்ள முடியாதவைகள், இன்னும் அறிந்து கொள்ள முடியாதவைகள் இருக்குன்னா நிறைய ஆவிக்குரிய புத்தகங்களை வாங்கி படிங்க. வேதத்தில் தெரியாதவைகள் என்ன இருக்கு, என்னெல்லாம் தெரியாமல் இருக்கும், அதெல்லாம் அறிந்துக்கலாம். நல்ல பைபிள் வாங்குங்க. நார்மல் பைபிளை மட்டும் வச்சுட்டு ஓட்டாதீங்க. நிறைய பைபிள்ஸ் இருக்கு, விளக்க உரைகள் இருக்கு. ஒவ்வொரு புத்தகத்துக்கும் முன்னாடி என்ன இருக்குது, எப்போ எழுதப்பட்டது, ஏன் எழுதப்பட்டது, இதில் என்ன இருக்குது, மையக்கருத்து என்ன, இந்த மாதிரிலாம் உள்ளடக்கிய பைபிள் இருக்குது. சொல்லோ இலக்கங்கள் இருக்குது, வாங்குங்க. கிறிஸ்மஸுக்கு 2000 ரூபா சேலை வாங்குறது பதிலாக பைபிளுக்குன்னு ஒதுக்குங்க. இதில் அவ்வளோலாம் முடியாது பாஸ்டர். இணை வசன வேதாகமும் இருக்குது. இணை வசனம், இனி புது பைபிள் வாங்கணும்னு விரும்புனீங்கன்னா இணை வசன வேதாகமும் வாங்குங்க. இவ்வளோ நிறைய ரெஃபரன்ஸ் பைபிள் வசனங்கள்லாம் போட்டிருக்கோம். எப்படி ஆகிலும் பைபிளை அடுத்த படி கொஞ்சம் படிக்கணும். அதுக்கு தான் படிக்கணும். பைபிள் ஆதியாகம்னா என்ன, அதில் என்ன இருக்குது, யாரெல்லாம் இருக்கா, என்னென்ன இடங்கள் இருக்குது, ஒவ்வொரு சப்ஜெக்டா, புத்தகமா, நபரா, தலைப்பு வாரியா, சம்பவம் வாரியா, இப்படி பல விதங்களிலே வேதத்தை படிக்கிறது இருக்கு. வேதத்தை படிக்கணும். இது தலை அறிவு, நாலேஜ். வேத அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். தேவன் 100 வருடங்கள் வயது கொடுத்தாலும் முழு வேதத்தை முழுவதும் படித்து, அதாவது வாசித்தல்ல, படித்து ஆராய்ந்து முடிப்பதற்கு வயது போதாது. அவ்வளோ ஆழத்துவங்கள் வேதத்தில் இருக்கிறது. இதை குறித்து புத்தகம் எழுதுகிறவர்கள் எழுதி கொண்டே தான் இருக்கிறார்கள், ஆராய்ந்து கொண்டே தான் இருக்கிறார்கள், படித்து கொண்டே தான் இருக்கிறார்கள். நாம் வாசிக்கிறத படிச்சுட்டியாப்பான்னு கேட்டுறோம். பைபிள் படிச்சியாடே, பைபிள் படிச்சியான்னு சொல்லி கேட்போம். பைபிள் படிக்கிறதுக்கும் பைபிள் வாசிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாடம் படிச்சியா அப்படின்னா பாடம் என்ன இருக்குது, சயின்ஸில் என்ன இருக்குது, மேக்ஸில் என்ன இருக்குது, இங்கிலீஷில் என்ன இருக்குது, பாடம் படிக்கிறது. அதே மாதிரி தான் ஆதியாகமத்தில் என்ன இருக்குது, வெளிப்படுத்தல என்ன இருக்குது, சங்கீதத்தில் என்ன இருக்குது, மத்தேயு 1 அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு படிக்கிறது. இதுவும் நல்ல அனுபவங்கள். இது எஸ்றா 7 அதிகாரத்தில் பார்க்குறோம். அவன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான், வேதத்தை ஆராயவும். இந்த அனுபவமும் இருக்கணும். இந்த அனுபவம் இருக்கணும். படிங்க. நிறைய சோர்ஸ் இருக்கு படிக்கிறதுக்கு. லீதியால்னா யாரு, திகிக்குனா யாரு, அப்புறம் பல அனுபவங்கள். பைபிள் உள்ள மரங்கள், பைபிள் உள்ள செடிகளை பற்றி, பைபிள் இருக்கிற வானிலை காரியங்களை குறித்து, இயற்கை அனுபவங்களை குறித்து, சமுதாயத்தை குறித்து, அரசியலை குறித்து பைபிள் என்ன சொல்லுது. நிறைய சப்ஜெக்ட்ஸ், எல்லா சப்ஜெக்டும் இருக்குது பைபிளில். இது படிக்கிற அனுபவங்கள், ஸ்டடி. மிக மிக முக்கியமாக ஒரு அனுபவம் இருக்கு. மெடிடேட் த பைபிள், வேதத்தை தியானம் பண்ணுதல். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, வேதத்தை தியானம் செய்தல். வேதத்தை வாசிக்கிற அனுபவம் இருக்கலாம், வேதத்தை கேட்கிற அனுபவங்கள் இருக்கலாம், வேதத்தை படிக்கிற அனுபவங்கள் இருக்கலாம். பல பைபிள் ஸ்டடி யூடியூப்ல போட்டு கேட்கலாம், புத்தகங்களை நீங்கள் வாங்கி வச்சு படிக்கலாம், சர்ச் பைபிள் ஸ்டடிக்கு வரலாம், பைபிள் காலேஜுக்கு வரலாம். இதெல்லாம் ஸ்டடி பண்ணுறது. ஆனால் இவை எல்லாம் இருந்தாலும் ஒரு ஆவிக்குரிய மனிதனுக்கு மிக மிக முக்கியமான ஒன்று தனிப்பட்ட தியானம். இந்த காலை நேரத்தில் உங்களோடு கூட நான் எளிமையாக உங்களுக்கு புரிகிற மாதிரி கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஏற்கனவே இதை குறித்து சில காரியங்கள் பைபிள் ஸ்டடியில் கற்றுக் கொடுத்துருக்கிறேன். நான் மறுபடியும் அதை உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். சில வசனங்களை வாசிப்போம். யோபு 37 அதிகாரம் 14 வசனம். யோபு 37:14 ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். நோட் பண்ணி. யோபே, இதற்கு செவி கொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தனித்திருந்து தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தியானத்திற்கு ஒரு தனிமை தேவை, அல்லது தனி இடம் தேவை, தனிமையான நேரம் தேவை, தேவனோடு செலவிட நேரம் தேவை. சற்று தனித்து நில்லுப்பா, தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். பொதுவாக உலக நடையிலே தியானம் என்பதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாத்தையும் ஒன்றையும் யோசிக்காதப்பா, மூச்சை இழுத்து விடு, அப்படியே அமைதியாக இரு, இருதயத்தெல்லாம் வெறுமையாக்கு. இதுதான் உலகத்துடைய தியானம்.
உலகத்தான் சொல்லிக் கொடுக்கிற தியானம் இருதயத்தை எம்டி பண்றது, அதாவது இருதயத்தை வெறுமையாக்குறது. ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற தியானம் இருதயத்தை வெறுமையாக்குறது அல்ல, தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருதயத்தை நிரப்புகிறது தான் வேத ஒழுங்கின் தியானம். ஆனா ஸ்டடி மைண்டை நிரப்புறது, மூளையை நிரப்புறது தான் பைபிள் ஸ்டடி. ஆனா தியானம் இருதயத்தை நிரப்புகிறது, இருதயத்தை நிரப்புகிறது. ஸோ நீங்க எழுதிக் கொள்ளுங்கள், ஹவு டு மெடிடேட் த பைபிள். வேதத்தை தியானம் பண்ணுவது எப்படி, வேதத்தை தியானம் பண்ணுவது எப்படி அப்படிங்கிறது. இந்த அசை போடுகிற மிருகம் பார்த்தீங்களா, அசை போடும் பாருங்க, இந்த பப்ளுக்கான வச்சு சவச்சிக்கிட்டே இருந்த மாதிரி இருக்கும் பாருங்க. தியானம் என்பது அசை போடுற அனுபவம். வாசிக்கிறத, கேட்கிறத, மறுபடியும் அதை சிந்தித்து கொண்டே இருக்கிறது தான் தியானம். தியானிப்பதற்கு பல ஊழியர்களுடைய தனிப்பட்ட விசுவாச பிள்ளைகளுடைய அனுபவங்கள் இருக்கு. இன்றைக்கி அதில் ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், அடியனுக்கு பிரயோஜனமானது, அடியன் அதை பின்பற்றி கொண்டிருக்கிற அனுபவத்தை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் பல தேவமனிதர்களுக்கு வித்தியாசமாக தியானம் பண்ணுகிற முறைகள் இருக்குது, பல சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க. சில வீடியோஸ் கூட யூடியூப்பில் இருக்குது, பல தங்களுடைய தனிப்பட்ட தியான முறையை கூட சொல்லிக் கொடுக்குறார்கள். ஆனால் அதில் ஒரு மெத்தட் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் அதை பின்பற்ற ஆண்டு உங்களுக்கு கிருபை தருவாராக. அசை போடுறப்ப இருக்கும், அது என்ன பண்ணும், புல் கிடைக்கும் போது நல்லா அதை மேய்ஞ்சிட்டு தனியாக உட்காந்து படுத்து கிடக்கும் பாருங்க, சவச்சிக்கிட்டே இருக்கும். மேய்ஞ்ச புல்லை என்ன பண்ணும், எடுத்து திரும்ப அதை சூவ் பண்ணிகிட்டே இருக்கும். தேவன் நமக்கு பிரசங்கம் மூலமாய் பேசப்பட்ட வார்த்தை, வாசிக்கும் போது நமக்கு பேசப்பட்ட செய்தி, வசனங்கள், இதெல்லாம் மறுபடியும் சிந்தனைக்குள் எடுத்துக்கொண்டு வந்து அதையே யோசிப்பதும் ஜெபிப்பதும் தான் தியானம். ஒரு மெய்ப்பர் 100 ஆடை, என்ன கவனிங்கள், ஒரு மெய்ப்பர் 100 ஆடை மேய்க்கிறது கூட்டு போகிறார் 10 கிலோமீட்டர் தள்ளி. 10 கிலோமீட்டர் தள்ளி பயங்கரமான புல்வெளி, அப்பா பச்சை பசன்னு பயங்கரமாக இருக்குது, பக்கத்தில் நீரோட போது ரொம்ப அருமையாக இருக்குது. 10 கிலோமீட்டர் தள்ளி கூட்டு போகிறார் 100 ஆடு. வந்தாச்சு, எப்படியோ பல மணி நேரம் கழித்து அந்த புல்வெளி பக்கத்தில் வந்தாச்சு. மேய்ப்பன் எல்லாம் மேய்கடான்ட்டார் அவர் பாசையில் சொல்லி. மெய்ப்பன் சைட்லேருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு 70 ஆடு மட்டும் அது பாட்டுக்கு சந்தோஷமாக சாப்பிடுதுங்க. அப்பா என்ஜாய் ஒவ்வொரு முறை அந்த தாமிரபரணி கிராஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இருதயத்தில் இனம் புரியாத சந்தோஷம் வரும். அந்த நதிக்கு 2 பக்கத்துலேயும்னா அப்பா பச்சை பசன்னு இருக்கும் சில கிலோமீட்டர். அது பாட்டுக்கு சந்தோஷமாக மேயுது, அவ்வளோ என்ஜாய் பண்ணி மேய்ஞ்சிட்டு இருக்கு. 70 ஆடு. எத்தனை ஆடு? 70 ஆடுகள். அடுத்த மற்ற 30 ஆடு மேயாமலே இருக்கு. அதில் 5 ஆடு வாசல் பக்கம் சும்மா வெளியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. அங்கே அடுத்த வயலில் அங்கே எங்கே போகிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எத்தனை ஆடு? 5 ஆடு. அடுத்த ஒரு 10 ஆடு இருக்கு பாருங்க, மோசமான ஆடு. இந்த 70 ஆடு மேய்ஞ்சிட்டு இருக்கு, மேயிற ஆடெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. மேயிற ஆடை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. எத்தனை ஆடு? 10 ஆடு, மோசமான ஆடு. 70 ஆடு சந்தோஷமாக மேய்ஞ்சிட்டு இருக்கு. அந்த 70 ஆட்டை இந்த 10 ஆடு முட்டி தள்ளுது, இடிக்குது, சாப்பிடாம தடுத்து போகுது, என்னெல்லாமோ சேட்டை பண்ணிட்டு கிடக்கு. அடுத்த ஒரு 5 ஆடு நல்ல தூக்கம். இந்த மாதிரி ஒரு 30 ஆடு மேயவே இல்லை. இப்போ என்னுடைய கேள்வி, ஏன் அந்த 30 ஆடுகள் மேயவில்லை? பச்சை பசன் இருக்கு, அமர்ந்த புல்வெளி, நீரோட இருக்கு, மற்ற 70 ஆடுகள் சந்தோஷமாக மேய்ஞ்சிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த 30 ஆடுக்கு அதை பற்றி எண்ணமே இல்லை. ஏன்? என்ன பண்ணிச்சு தெரியுமா? அந்த 30 ஆடு மேய்ப்பன் இந்த 100 ஆடையும் கூப்பிட்டுட்டு வர்ற வழியிலேயே இந்த 30 ஆடு தியானம் பண்ணுறதுக்கு மிக மிக முக்கியமாக இருதயம், வசனத்துக்காக இடம் வேணும். வசனத்துக்காக இடம் வேணும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தை தியானம் பண்ணுவதற்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு வசனம் சொல்லுது பாருங்க. சங்கீதம் 1ஆம் சங்கீதம் அதனுடைய 2ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. பிரியம் இல்லாமல் வேதத்தை தியானம் பண்ண முடியாது. ஸோ வேதத்தை தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி வேதத்தின் மேல் பிரியம் வேணும். ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் நம்மளால ஃபோன் பார்க்குற நம்மளால ஏன் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வேதத்தை திறந்து வாசிக்க முடியலன்னா வேதத்தின் மேல் பிரியம் இல்லை.
உன் சோ வேதத்தின் மேல் பிரியம் வேணும். You should love God's word. அது மேல ஒரு டிலைட் வேணும். வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதம் வேதம் it is a bridge to connect us with God. இது தேவனோடு நம்மை இணைக்கிற பாலம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில வசனங்களை கவனியுங்கள். சங்கீதம் 119:70. சங்கீதம் 119:70. அவர்கள் இருதயம் நினைத்துணி கொளுத்திருக்கிறது, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாயிருக்கிறேன். ஏன் 30 ஆடுகள் மேய முடியலன்னா இருதயம் நினைத்துண்ணி கொளுத்து போயிருக்கு. பேப்பரை, பிளாஸ்டிக்கை, குப்பை, கோலத்தை, சாக்கடையை மேஞ்சிட்டு வந்த இந்த 30 ஆட்டுக்கு வேதத்தின் மேல் பிரியம் இல்லை. ஏன் பிரியம் இல்லைன்னா தவறான விதத்தில் நிறைஞ்சு கொளுத்து போயிருக்கு. ஆனால் இவர் சொல்றாரு, நானோ உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்கிறேன். 119:97 வசனம். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன். நாள் முழுவதும் அது என் தியானம். எவ்வளவு பிரியம். ஆண்டவரே, எல்லாருக்கும் வேதத்தின் மேல அளவு கடந்த பிரியம் எங்களுக்கு இருக்கட்டும். அளவு கடந்த பிரியம் வேதத்திற்கு மேல எங்களுக்கு இருக்கட்டும் அப்பா. 163 வசனத்தை கவனியுங்கள். 163 வசனம். பொய்யை பகைத்து அருவருக்கிறேன், உம்முடைய வேதத்தையோ நேசிக்கிறேன். இந்த மேயிற 70 ஆடுக்குத்தான் வேதத்தின் மேல நேசம் இருக்கு. மற்ற ஆடு பொய்ய விரும்புது. பொய்யெல்லாம் விரும்பி எடுக்கிறதுனால வேதத்தின் மேல் பிரியம் இல்லை. 165 வசனம். 119 சங்கீதம் 165. உடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவங்களுக்கு இடர் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப வேதத்தின் மேல் பிரியம் இல்லாமல் வேதத்தை தியானிக்க முடியாது. வேதத்தை தியானிக்கணும். சரி, நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன் ஸ்டடியை ரொம்ப எளிமையாக புரிகிற மாதிரி. இதுவரைக்கும் நீங்கள் கவனிக்கிட்டால் உங்கள் சிந்தை இருதயத்தை செவியை திறக்கும்படி நான் கேட்கிறேன். வேதத்தை தியானம் என்பதற்கான முதல் படி வேதத்தை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். எழுதிக் கொள்ளுங்கள். டேக் இட் as a personal. வேதத்தை தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். வேதம் பொதுவாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் 13 நிருபங்கள், பிலிப்பி பட்டத்தில் இருக்கிற சபைக்கு, கொலோசி பட்டத்தில் இருக்கிற சபைக்கு, எபேசு பட்டத்தில் இருக்கிற சபைக்கு அது பொதுவாக எழுதப்பட்டது. வேதத்தில் இருக்கிற அந்த கான்டெக்ஸ்ட் படி பார்த்தா நமக்குன்னு எழுதப்பட்டது மாதிரி இருக்காது. அந்த கான்டெக்ஸ்ட்குள்ளே போய் பார்த்தா இஸ்ரவேல் ஜனத்துக்காக, பின்மாறி போன ஜனத்துக்காக. ஆனால் இந்த பொதுவான வேதத்தை நாம் முதலாவது தியானிக்கிறவர்கள் எனக்கென்று தனக்கென்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ரெண்டாவது ஜெபம். வேதத்தில் அருமையான ஜெபம் இருக்குது. உடைய வேதத்தின் அதிசயங்களை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலும். நீங்கள் வாசிச்சிருப்பீங்க, இல்லை கர்த்தர் எதையாகிலும் ஒன்றை தியானிக்கணுங்கிற எண்ணம் தரலாம். ஏதாவது ஒரு வசனம் உங்களோடு பேசியிருக்கலாம், ஏதாவது ஒரு சம்பவம் உங்களோடு பேசியிருக்கலாம். அந்த சம்பவத்தை திறந்து வச்சு, அந்த வேத பக்கத்தை திறந்து வச்சு, அந்த அதிகாரத்தை திறந்து வச்சு, இல்லை அந்த வசனத்தை திறந்து வச்சு, கை மேலே வச்சு, ஆண்டவரே என்னோடு பேசுங்க. வேதத்தின் அதிசயத்தை பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தரலுங்க. ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் இந்த வசனம் ஆவியானவரால் ஏவப்பட்டு எழுதப்பட்டவைகள் தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை. ஆவி, ஆத்துமா, சரீரத்துக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கு என்பதை எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். ஆவி, ஆத்துமா, சரீரம் மூணுமே அதில் போட்டிருக்கோம். அப்போ ஜெபம் பண்ணணும். என்னோடு பேசுங்க. தேவன் எப்படி பேசுவார்? மிக மிக முக்கியமாக வசனத்தின் மூலமாக பேசுவார். ஜெபம் பண்ணும்போது தேவன் வேதத்தின் மூலமாய் நம்மோடு பேசுவார். அடுத்தது ஒரு 5 கேள்வியை உங்களோடு சொல்ல விரும்புகிறேன். அதை எழுதி கொள்ளுங்கள். தியானிப்பதற்கு பிரயோஜனமான 5 கேள்வி.
இப்போ வேதத்தை தியானம் பண்ண உட்கார்ந்துருக்கீங்க, ஜெபம் பண்ணியிருக்கீங்க, கையில் நோட்டு பென்னு வச்சுருப்பீங்க. நீங்கள் வாசிக்கிற பகுதியில் முதல் கேள்வி, இஸ் தேர் எ ப்ராமிஸ் டு கிளைம்? நான் உரித்தாக்க வேண்டிய வாக்கு தத்தங்கள் ஏதும் இருக்கிறதா? எழுதிக் கொள்ளுங்கள். நான் உரித்தாக்க வேண்டிய வாக்கு தத்தம் ஏதும் இருக்கிறதா? இஸ் தேர் எ ப்ராமிசஸ் டு கிளைம்? உரித்தாக்க வேண்டிய வாக்கு தத்தம் இருக்கிறதா? வாக்கு தத்தங்கள் இருக்கிறதா? இரண்டாவது கேள்வி, இஸ் தேர் எ கமாண்ட் டு ஒபே? கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறதா? கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறதா? கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறதா? எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கிறதா? கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் ஏதும் இருக்கிறதா? வெரி குட். எழுதிட்டீங்களா? மூணாவது கேள்வி, நீங்கள் தியானிப்பதற்கான ஒரு மெத்தட் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன். இந்த கேள்வி முறையிலே நீங்கள் வேதத்தை தியானம் பண்ண ஆண்டவர் கிருபை தருவாராக. மூணாவது கேள்வி, இஸ் தேர் எ சின் இன் மீ டு forsake? மூணாவது, இஸ் தேர் எ சின் இன் மீ டு forsake? நான் விட வேண்டிய பாவங்கள் ஏதும் இருக்கிறதா? நான் விட வேண்டிய பாவங்கள் ஏதும் இருக்கிறதா? நான் விட வேண்டிய நாலாவது கேள்வி, நாலாவது கேள்வி, இஸ் தேர் எ வார்னிங் டு ஹீட்? இஸ் தேர் எ வார்னிங் டு ஹீட்? நான் கவனிக்க வேண்டிய எச்சரிப்புகள் எதுவும் இருக்குதா? ஐந்தாவது, இஸ் தேர் an example to follow? இஸ் தேர் an example to follow? நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் ஏதும் இருக்கிறதா? நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் ஏதும் இருக்கிறதா? நான் பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் ஏதும் இருக்கிறதா? ரொம்ப நேரம் எடுக்கும். உங்களுக்கு இருக்கிற நேரத்தில் தியானம் பண்ணுற முறையை கைக்குள்ள கிருபை தருவார். இப்போ ஜோம் எடுக்கீங்க, உன்னாசங்க தியானிக்க போறீங்க. ஆண்டவரே, வேதத்தில் அதிசயத்தை பார்க்க கண்களை திறந்தல்லும், என்னோடு பேசும். நான் வேத தியானம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கவனித்து படிக்கிறது முக்கியம். இப்போ இந்த பகுதியில் முதல் கேள்விக்கு பதில் இருக்கான்னு பாருங்க. முதல் கேள்வி, 1ஆம் சங்கீதத்திற்கு முதல் கேள்விக்கு பதில் இருக்கான்னு பார்த்து நோட் பண்ணுங்க. இஸ் தேர் எ ப்ராமிஸ் டு கிளைம்? நான் உரித்தாக்க வேண்டிய வாக்கு தத்தங்கள் ஏதும் இருக்குதா? வாக்கு தத்தங்கள் இருக்கா? நோட் பண்ணு. பாக்கியவான், வேதத்தில் பிரியப்படுகிற மனுஷன் பாக்கியவான். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டிருப்பான், தன் காலத்தில் தன் கனியை தருவான், இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். இதெல்லாம் வாக்கு தத்தங்கள். எழுதிக்கோங்க. இப்போ எழுதுன டைம் ஆயிரும் உதாரணத்துக்கு. சரி, ஆனால் நீங்கள் கவனிக்கணும், ரொம்ப முக்கியமாக ப்ளீஸ். நீங்கள் ரொம்ப நேரம் தலையை தூக்கி பார்க்கறது கஷ்டம், எனக்கு புரியுது. தியானம்னு வரும்போது இதை ஜெபமாக கன்வெர்ட் பண்ணணும். தியான முறையை நாம் கற்றுக்கொள்வதை, நாம் வாசிப்பதை, நாம் தியானிப்பதை ஜெபமாக மாற்றணும். அதுதான் வேத படிப்புக்கும் தியானத்துக்கும் வித்தியாசம். டீச்சிங் ஸ்டடி என்கும்போது ஆண்டவர் நம்மகிட்ட கற்றுத்தந்துட்டே இருக்கிறது. ஆனால் தியானம், தேவன் நம்மோடு பேசுறது, நாம் தேவனோடு பேசுறது தான் தியானம். தேவன் நம்மோடு பேசுறது, நாம் தேவனோடு பேசுறது. இப்போ வாக்கு தத்தங்கள் எழுதிட்டு அதையே ஜெபமாக மாற்றணும். ஒவ்வொரு கேள்வி நீங்கள் எழுதிட்டு கூட ஜெபிக்க உட்காரலாம், இல்லைனா எல்லா கேள்விக்கும் பதில் எழுதிட்டு ஜெபம்னு உட்காரலாம். அதையே ஜெபம், வேதத்தையே ஜெபமாக மாற்றணும். ஆண்டவரே, நான் பாக்கியமான நீங்கள் வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மனுஷனை நான் மாற்ற போகிறதுக்காக ஸ்தோத்திரம். நான் இருப்பேன் அப்படி. என் காரியம் வாய்க்க பண்ண போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு சொன்னீங்களே, நான் செய்கிற காரியத்தை நீங்கள் வாய்க்க பண்ணுவீங்கப்பா. இப்படி தேவனோடு பேசணும். தேவன் நம்மகிட்ட பேசுனதை வச்சு நம்ம தேவன்கிட்ட பேசணும். புரிஞ்சுதா உங்களுக்கு? ரெண்டாவது கேள்வி, நாம் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் எதுவும் இருக்குதா? நான் கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள். இந்த வசனத்தை சங்கீதங்களை பாருங்க, 1ஆம் சங்கீதத்தை. கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் இருக்கான்னு பாருங்க. துன்பாக்க வேண்டிய ஆலோசனை நடக்காத, பாயுடைய வழியில் நிற்காத, பரியாசகர் உட்கார இடத்துல உட்காராத, வேதத்தை இரவும் போகலும் தியானி,
வேதத்தின் மேல் பிரியமாயிரு, இதெல்லாம் கட்டளைகள். அப்போ இந்த கட்டளைகள்லாம் எழுதி வைங்க, நோட் பண்ணிவிட்டு இதை ஜபமாக மாற்றணும். நீங்கள் வாசிக்கிற வேத பகுதியில் தியானத்தை உட்காரும் போது அதோட கட்டளைகள் எழுதி வச்சுட்டு இதை ஜபமாக மாற்றணும். ஆண்டவரே, நான் வேதத்தில் பிரியமாகவே இல்லை, வேதத்தில் எனக்கு பிரியமாக இருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் சிலத்தில் பரியாசகர் உட்கார்றேன், 2-3 பேர் உட்கார்ந்து அரட்டை அடித்து பேசும்போது அதில் உட்காந்து நானும் தேவையில்லாமல் கிண்டல் பண்ணுறேன். என்னுடைய ஜீவியம் கெடுது. பரியாசகர் உட்காரத்தில் உட்காரக்கூடாது ஆண்டவரே. இந்த கட்டளைகளை கீழ்ப்படுகிறதுக்கு ஒப்பு கொடுங்க. இன்றைக்கி இது தியான முறையில் என்னோடு பேசியிருக்கீங்க, நான் வேதத்தின் மேல் பிரியமாக இருக்கணும், இதை கைக்கொள்ள நான் கிருபை தாங்க ஆண்டவரே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலன்னா நான் மறுபடியும் சொல்லிக் கொடுக்கணும். புரியுதா? நீங்கள் வாசித்து எழுதின கட்டளைகளை ஜபமாக மாற்றுங்க. ஆண்டவரே, இதை கீழ்ப்படி எனக்கு கிருபை தாங்க, இதன்படி நடக்க எனக்கு கிருபை தாங்க. நான் தியானத்தில் தேவனோடு பேசுறது. 3வது, நான் விட வேண்டிய பாவம் எதுவும் இருக்குதா? இந்த முதல் சங்கீதத்தில் ஏதாகிலும் பாவம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, ஒருவேளை வேதத்தின் மேல் பிரியமா இல்லை, அது ஒரு பாவம் இருந்துச்சுன்னா, ஆண்டவரை இந்த வேதத்தில் நான் பிரியமா இல்லை, இந்த பாவம் என்னை விட்டு மாறட்டும். ஒருவேளை பரியாசகர் உட்காரத்தில் எப்பவும் அங்கேயே உட்கார்ந்துக்கிட்டே ஜெபத்தில் உட்காரது கிடையாது, 10 நிமிஷம் குடும்ப ஜெபத்தில் உட்காரது கிடையாது, சகோதரலாம் உட்காந்து கூத்தடிக்கிற இடத்துல போய் பல மணி நேரம் உட்கார்றேன். இந்த அனுபவம் எனக்குள்ள இருக்கு, இதை மாறணும். நான் விட வேண்டிய பாவம் ஏதாகிலும் உணர்த்தப்படுவீர்களானால் அதை ஜெபமாக மாற்றணும். ஆண்டவரே, இந்த பாவம் என்னை விட்டு மாறணும், இந்த பாவம் என்னை விட்டு மாறணும். இது எனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, இதை மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க. அதை ஜெபமாக மாற்றுங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீ போய் நீ பாவம் செய்யாத என்று அனுப்பிவிட்டவர். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். இது முகம் பார்க்கிற கண்ணாடி, நிகழ்காலத்தை காட்டும் முகம் பார்க்கிற கண்ணாடி, கடந்த காலத்தை காட்டும் பூத கண்ணாடி, வருங்காலத்தை காட்டும் தூரதிருஷ்டி கண்ணாடி வேதம். நிகழ்காலத்தில் நம்முடைய என்ன பாவங்கள் இருக்குன்னு வேதத்தை தியானிக்கும் போது நமக்கு தெரியும், எனக்குள்ள இந்த பாவம் இருக்கு, இதை விடுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. 4வது கேள்வி, நீங்கள் வாசிக்கிற தியானிக்கிற பகுதியில் ஏதாவது எச்சரிப்பு, வார்னிங், எச்சரிப்பு இருக்குன்னா அதை கவனிக்கணும். ஆண்டவரை, எச்சரிப்புகளை கவனிக்க எனக்கு கிருபை தாங்க. எச்சரிப்புகள் எதற்கு? எச்சரிப்புகள் எதற்கு? டிரான்ஸ்ஃபார்ம் இருக்குங்க, அந்த கரண்ட்லாம் வரும் பாருங்க, 2-3 தெருவுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் வச்சுருப்பாங்க, அதில் ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, 12,000 kV கரண்ட் இருக்கு. இது எதுக்கு? அறிவுக்கா? அதாவது அதில் வந்து இங்கிலீஷில் போட்டிருப்பாங்க டேஞ்சர், தமிழில் ஆபத்து, அப்புறம் எலும்புக்கூடு. இந்த படம் இத்தனை கிலோவாட் கரண்ட் போகுதுங்கிறது நம்ம அறிவுக்கு எழுதப்பட்டிருக்குதா இல்லை தப்பித்துக்குள் எழுதப்பட்டிருக்கா? இவ்வளோ கரண்ட் போகுதுடா, இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் இவ்வளவு கரண்ட் போகிறது என்பதை அறிந்துக்குள் எழுதப்பட்டிருக்குதா, நம்ம தப்பித்துக்குள் எழுதப்பட்டிருக்கா? இப்போ மிருக காட்சாலைக்கு போனால் ஒவ்வொரு மிருகத்துக்கும் வெளியே ஃபோட்டோ போட்டு இது இவ்வளோ வெயிட் இருக்குது, இது இதை சாப்பிடும், இது இங்கெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு எழுதி. இது அறிவுக்கு. பால வேலை நடந்துட்டு இருக்குது, மாற்று சாலைகளை போவோம் அப்படின்னு திருப்பி போர்டு போட்டு அனுப்புகிறாங்க. ரெட் கலர் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இங்கே பால வேலை நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு போர்டு போட்டிருக்கா, இல்லைன்னா இங்கே முட்டி நம்ம செத்துறக்கூடாதுன்னு போர்டு போட்டிருக்கா? இந்த இடத்துல அப்பா போகிற வழியிலலாம் எங்கெங்கே பால வேலை நடக்குன்னு நோட் பண்ணிக்கப்பா, எங்கெங்கே பால வேலை நடக்கு அப்படின்னு ஹிஸ்ட்ரி எழுதுறதுக்கா போர்டு போட்டிருக்கு? இல்லைப்பா, நீ முட்டி செத்துறக்கூடாது. எதுக்கு? வேதத்தின் எச்சரிப்புகளை கவனிக்கணும். எதுக்கு தெரியுமா? நான் அந்த மாதிரி செத்துறக்கூடாது, நான் விழுந்துடக்கூடாது. வேகமாக வாசிச்சுட்டு போகும்போது எச்சரிப்புகள் கண்ணப்படாது. வருஷத்தை 4 முறை வாசி முடிக்கணும் அப்படின்லாம் ஃபாஸ்ட்டாக வாசிக்கும் போதெல்லாம் நமக்கு கண்ணில் படாது. ஆனால் பொறுமையாக உட்கார்ந்து ஒரு பகுதியை நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போது தெரியும் இதில் எச்சரிப்பு இருக்குது. என்ன எச்சரிப்பு இருக்குது? துன்மார்க்கிற மாதிரி இறந்த சொலவுல போட்டு புரைக்கிற மாதிரி புடைக்கும் போது பறக்கடிச்சு போயிடுவாப்பா நீ. துன்மார்க்கர் அப்படி இல்லாமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருப்பார்கள். இது நம்முடைய அறிவுக்கு எழுதப்பட்டிருக்கா, எச்சரிப்புக்கு எழுதப்பட்டிருக்கா? துன்மார்க்கன் இப்படி தான் சாவாம்பா, அதுக்குங்கிறத விட நீ துன்மார்க்கனா மாதிரி இப்படி செத்துறக்கூடாது என்பதற்காகத்தான். வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பல சம்பவங்கள் எதிர்மறையான சம்பவங்கள், தோல்வியான சம்பவங்கள் எதற்கு தெரியுமா? அவர்கள் தோற்று போனார்கள் என்று கற்றுக்கொள்வதற்கல்ல, நான் தோற்று போக கூடாது என்பதை அறிந்து கொள்வதற்கு.
வேதத்தில் பல நெகட்டிவ் சம்பவம் இருக்கு, எதிர்மறையான சம்பவம் இருக்கு. கற்பழிப்பு சம்பவம் பைபிள் இருக்கு, கொலை பைபிள் இருக்கு, விபச்சாரம் பைபிள் இருக்கு, களவு பைபிள்ல போட்டிருக்கு, குடும்ப பிரச்சனை பைபிள்ல போட்டிருக்கு, வியாதிகள் பைபிள்ல போட்டிருக்கு. வேதத்தில் பல நெகட்டிவ் சம்பவங்கள் போட்டிருக்கு. பின்மாற்றம் அடைஞ்ச ஜனங்கள் செத்து போனது போட்டிருக்கு, தேவனுடைய கோபாக்கனை போட்டிருக்கு. எதற்கு தெரியுமா? இதெல்லாம் பட்டியலிட்டு அப்படியே நாலேஜில் ஏற்றுறதுக்கல்ல. வேதறி ஒரு பக்கத்தில் இருந்தாலும் நான் இதை மாதிரி வழியில் அழிக்கப்பட்ட கூடாது என்று உணர்வதற்காக எச்சரிப்புகள் வேத தியானம் பண்ணும்போது நம்மை உணர்த்தும். எச்சரிப்புகள் வேத தியானம் பண்ணும்போது உணர்த்தும். அப்போ அதை பொறுமையாக பார்க்கும்போது எச்சரிப்புகளை கவனிக்கணும். துன்மார்க்க வழியும் அழியும். கடைசி வாக்கியம், துன்மார்க்க வழி அழியும். இது ஒரு எச்சரிப்பு. இன்னும் துன்மார்க்கமாக இருந்த நீனும் அழிஞ்சிருவப்பா, குடும்பம் சின்ன பின்னாம போயிடும். கவனிக்க வேண்டிய எச்சரிப்புகள். கடைசியா பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் எதுவும் இருக்கா? வேதத்தை தியானம் பண்ற மனுஷன் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி, நீதிமான் வழி அறிந்திருக்கிறார். நீதிமான் நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு மாதிரி. அப்போ இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் எழுதிட்டு இப்போ ஆண்டவரோடு பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவரோடு பேசணும். கவனிங்கள், ஆண்டவரோடு பேசணும். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு தந்தீங்க, இதன்படி நீங்கள் என்ன நடத்துவீங்க? வாக்குத்தத்தத்தை அறிக்கை பண்ணுங்க, விசுவாசிங்க, ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, ஏதாவது கட்டளைகள், கீழ்ப்படிய வேண்டிய கட்டளைகள் பேசப்பட்டிருக்குமானால், ஆண்டவரே இந்த கட்டளைகளை கீழ்ப்படி எனக்கு கிருபத்தாங்க, எனக்கு கிருபத்தாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஜெப குறிப்பு எதுக்கு ஜெபிக்கணும்னு தெரியாமல் இருக்கலாம். வேத தியானம் பண்ணி ஜெபிக்கிறதுக்கே நமக்கு நேரம் போதாது தெரியுமா? நாள் போதாது, ஆயுசு போதாது. அவ்வளவு ஜெப குறிப்புகள் ஒவ்வொரு வசனத்திலிருந்து எடுக்கலாம். வேதத்தில் இருக்கிற 30,000க்கு அதிகமான வசனத்திலிருந்து நாம் ஒவ்வொரு ஜெப குறிப்புல கூட குறைந்தபட்சம் எடுக்கலாம். ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபமா மாத்துங்க. மூணாவது, விட வேண்டிய பாவம் இதில் இருக்குப்பா, எனக்குள்ள அந்த பாவம் இருக்கு, நான் விடுறதுக்கு எனக்கு கிருபத்தாங்க, விடுறது கிருபத்தாங்க. நாலாவது, ஏதாவது எச்சரிப்புகள் உங்கள் கண்ணில் பட்டு இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குமானால், இந்த எச்சரிப்பு எனக்கு காமிக்கிங்கப்பா. பொதுவாக எச்சரிப்புகள் காண்பிக்கப்படும் போது சிக்னல் போடுறாங்க. சில இடத்துல மாற்றுப்பாதை, இங்கே பள்ளம் இருக்குது, ஏன்னா பள்ளத்துக்கு முன்னாடி நீ நிற்கிறப்பா, கொஞ்சம் முன்னாடி இருந்தால் பள்ளத்தில் விழுந்துருவேன். டேஞ்சர் சோனில் நிற்கிற, கொஞ்சம் முன்னாடி இருந்தால் டேஞ்சரில் நீ விழுந்துரு, மாட்டிக்குவேன். எச்சரிப்புகள் நமக்கு கொடுக்கும் போதெல்லாம் நமக்கு முன்னாடி ஏதோ ஆபத்து இருக்குன்னு அர்த்தம். அந்த ஆபத்தில் நம்ம சிக்கிடக்கூடாது என்ற அர்த்தம். சிக்கிடக்கூடாது என்ற அர்த்தம். நாம் வேதத்தில் தனிப்பட்ட தியானத்தில் மட்டுமல்ல, பல நேரத்தில் செய்தியில் கூட கர்த்தர் நம்மோடு எச்சரிக்கிறார். அந்த எச்சரிப்புகள் எதற்கு? திருஷ்டாங்கம் எழுதப்பட்டிருக்கு, நாம் இந்த மாதிரி மாட்டிடக்கூடாது என்பதற்காக. ஜபமாக மாற்றுங்க. ஆண்டவரே, எச்சரிப்பு எனக்கு தர்றீங்க, எனக்கு இந்த எச்சரிப்பு வரும்போது நான் கவனமாக இருக்க, எனக்கு கிருபத்தாரோம். எச்சரிப்பு நேரங்களில் நம்ம கவனமாக இருக்கணும். கடைசி, ஏதாவது பின்பற்ற வேண்டிய மாதிரிகள் இருந்தால் அதை பின்பற்ற எனக்கு கிருபத்தாங்க ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழும்பலாம், பாஸ்டர் எல்லா அதிகாரத்திலையும் இதே மாதிரி 5 கேள்விக்கு பதில் எழுதலாமா? எல்லா அதிகாரத்திலையும் 5 கேள்விக்கும் பதில் இருக்குமான்னு தெரில, நிச்சயமாக இருக்குமான்னு தெரில. சில அதிகாரத்தில் வாக்குத்தத்தமே இருக்காது. நீங்கள் தியானிக்கு உட்காந்திங்கன்னா இஸ் தேர் எ ப்ராமிஸ் டு கிளைம் இந்த கேள்வி எழுதி வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதில் பதிலே இருக்காது. ஆனால் சில அதிகாரத்தில் எச்சரிப்புகள் இருக்கும். அந்த 5 கேள்வியில் எந்த கேள்விக்கு பதில் வருவதை எழுதி வச்சு ஜெபிச்சிருங்க ஆண்டவர்கிட்ட அந்தந்த நாளில். நீங்கள் முயற்சி பண்ணுங்க, ஒரு நாளைக்கு ஒரு 1/4 மணி நேரம் வேதத்தை தியானம் பண்ணுற முயற்சி. பழைய தேவ மனிதர்கள் தியானம் பண்ணுறது கற்றுக் கொடுத்தார்கள். பல ஆதி விசுவாசியெல்லாம் பார்த்துருக்கேன், வேத வாசி எழுதிட்டே இருப்பாங்க. அந்த அனுபவங்கள் எல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. வேத தியானத்தில் மறுபடியும் நாம் எல்லாரும் எழும்பி கட்டப்பட்டு எழும்புவோம். வேத தியானம் பண்ணணும். இரவும் பகலும் வேதத்தை தியானம் பண்ணுகிற மனுஷன் பாக்கியவான். வேத தியானம் பண்ண ஒப்பு கொடுங்கள், நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள். இது உங்களுக்கு இன்றைக்கு கொடுக்கப்படுகிற வாக்குத்தத்தமாக எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வேதத்தை தியானம் பண்ணுவீங்கன்னா உங்கள் குழப்பங்கள் மாறும், உங்கள் சந்தேகங்கள் மாறும்,
உங்களுக்கு தெளிவான நடத்துதல் கிடைக்கும். எத்தனையோ பேருக்கு பல அற்புதங்கள் நடந்திருக்கு, வழி நடத்தப்பட்டிருக்காங்க. எதனால? வேத தியானத்தின் மூலமாய். கர்த்தர் அப்படி பேசுவார் அவங்களோடு கூட. என்ன செய்யணும், எப்படி பண்ணணும், என்னென்ன காரியத்தை எப்படி நகர்த்தணும், கர்த்தர் தெளிவாக பேசுவார். வேத தியானம் பண்ற மனுஷர்களுக்கு மட்டும் இந்த வாக்குத்தத்தம். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு, எவன்? வேத தியானம் பண்ணுகிறவன். தன் காலத்தில் தன் கனியை தந்து. யார்? வேத தியானம் பண்ணுகிறவர்கள். ஒப்பு கொடுங்கள், வேத தியானம் பண்ண. ஆண்டவரை, நான் இன்னைக்கு முயற்சி எடுக்கிறேன், இன்னிலிருந்து நான் பிரயாசம் எடுக்கிறேன். வாரத்தில் ஒரு 3 நாளாகிலும் தியான முறைக்கு நீங்கள் கொஞ்சம் பிரயாசம் எடுங்க. அது மட்டுமல்ல, இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் செழிப்பை காண்பிக்கிறது. தியானம் பண்ணுகிறவர்கள் இலை உதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பார்கள். அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். ஒருவேளை காரியங்கள் தடைப்பட்டு இருக்கலாம், செய்கிற காரியம் வாய்க்காமல் போயிட்டு இருக்கலாம். ஆனால் ஒரு சீக்ரெட் இருக்கு, ஒரு பதில் இருக்கு. முறையான வேத தியானம் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். நீங்கள் செய்கிற காரியம் வாய்க்கும். கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். கர்த்தர் வாய்க்கும்படி செய்வார். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதோடைய 8ஆம் வசனத்தை திருப்பிக் கொள்வோம். மோசே இறந்து போயிட்டார். கர்த்தர் யோசுவாவோடு கூட பேசுகிறார். நம்ம எல்லாருமே அந்த வசனத்தை திருப்பிக் கொள்வோம். யோசுவா 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம். இந்த நியாயபுரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. யோசுவாட்ட கர்த்தர் பேசுறார். இதில் எழுதப்பட்டதை செய்ய கவனமாக இருக்கும்படி. அப்போ கர்த்தருடைய வசனத்தை கீழ்ப்படுகிறதுக்கு, நம்ம கை கொள்றதுக்கு எது திரும்ப உதவி செய்யும்? தியானம். இன்னும் சொல்ல போனால் அதிகபட்சம் பிரசங்கம் கூட கீழ்ப்படுகிறதுக்கு உதவி செய்யாது. நான் வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்துறதுக்கு கேட்ட பிரசங்கத்தையே தியானமாக மாற்றாதான் கீழ்ப்படுகிறதுக்கு உதவி செய்யும். தெளிவா யோசுவாட்ட பேசுறாரு. நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. நம்மோடு கர்த்தர் பிரசங்க வழியா பேசினா கூட இதை தியானத்துக்கு அசை போடுற மாதிரி கொண்டு போனா தான் கீழ்ப்படிவே, நாம கை கொள்ளவே முடியும். தியான முறை வாழ்க்கை முறையை மாற்றும். தியான முறை ஜீவியத்தை மாற்றும். தியானம் நிச்சயமாய் உங்களுடைய கைகள் பிரயாசத்தை கூட ஆசீர்வதிக்கும். வேதத்தின்படி நடக்கிறதுக்கு உதவி செய்யும் தியானம். தொடர்ந்து அந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். கீழே அப்பொழுது, எப்பொழுது, அந்த வார்த்தையை பாருங்க. அந்த 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எல்லாரும் கவனித்து பாருங்கள். யோசுவா 1:8. அப்பொழுது, அப்பொழுது, எப்பொழுது? அதை தியானிக்கும் போது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். உங்க வழி கர்த்தரால் வாய்க்கும். எப்போ வாய்க்கும்? இன்னைக்குள்ள செய்தி நீங்கள் தியானம் பண்ணா வாய்க்கும். இல்லை என்றால் வாய்க்காது. வாய்க்காமல் போவதாக. கர்த்தரால் காரியம் வாய்ப்பதாக. ஆனால் வேதவசனம் இன்னைக்கு கொடுக்கிற கட்டளை, வேதத்தை தியானம் பண்றவனுக்கு வாய்க்கும். வாய்க்கப்படுவதற்குரிய ரகசியங்கள், ஆலோசனையை தியான முறையில் கர்த்தர் நம்மளோடு தெளிவா பேசுவார். ஒருவேளை சில காரியத்தை செய்ய முடியாம யோசிக்கலாம், இது எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியல, இந்த மாதிரி நாங்கள் சிக்கல்ல இருக்கிறோம், சரியான ஆலோசனை கூட கிடைக்கல. ஜெபிச்சுட்டு தேவ சமூகத்தில் தியானம் பண்ண உட்காருங்கள், உங்களுக்குரிய வழிநடத்தல் கிடைக்கும். அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். அது மட்டுமல்ல, அப்பொழுது, அடுத்தது சொல்றாரு, அப்பொழுது, அடுத்தது ஒரு வார்த்தை, அப்பொழுது புத்திமான நடந்து கொள்வாய். நீங்க எப்போ புத்திமானா இருப்பீங்க தெரியுமா? நம்ம எப்போ புத்திமானா இருப்போம் தெரியுமா? வேத தியானம் இருந்தால். வாலிப பிள்ளைகள், பசங்க, தம்பிமார், சபை எல்லாரும் வேத தியானத்தின் மூலமாய் புத்திமான நடந்து கொள்ளலாம். வேதத்தின் மேல் அவ்வளவு நெருக்கம் உண்டாகட்டும். வேதத்தின் மேல் பிரியம் உண்டாகட்டும். கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். பாஸ், எனக்கு வேதத்தை தியானம் பண்றதுக்கான அந்த எண்ணமே வரல, வேதத்தை வாசிக்கிற எண்ணமே வரல, வேதத்தை குறித்த முக்கியத்துவம் எனக்கு தெரியல அப்படின்னு இருப்பீங்க. அன்பான ஒரு ஆலோசனை போன வாரம் கூட உங்களோடு சொன்னேன். 119ஆம் சங்கீதத்தை சில முறை பொறுமையாக வாசிங்க. 119ஆம் சங்கீதத்தை பொறுமையாக
சில முறை வாசிங்க, சில நாள் கூட வாசிங்க. வேதத்தின் வசனத்தின் முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியும். வேதத்தை எவ்வளவு நேசிக்கணும் என்பது அதில் அறிந்து கொள்ளலாம். வேதம் 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 வேதமோ நானோ தேவனோடு பேசுறதுக்கு, தேவனோடு இணைகிறதுக்கு, தேவனோடு பழகிறதுக்கு இந்த வேதம் தான். அந்த வேதத்தை தியானம் பண்ணுகிற முறையினால் நாம் தேவனோடு இணையலாம். ஒருவேளை யாராகிலும் நான் வேதத்தை வாசிச்சுட்டு போட்டும் போகிறேன் பாஸ்டர், ஆனால் தரித்து நின்று வேதத்தை தியானம் பண்ணுற அனுபவமே எனக்கு இல்லை. வேதம் என்னோடு பேசுகிற மாதிரி அனுபவமே இல்லை. சர்ச்சைக்கு வந்தால் பிரசங்கத்தில் பேசுகிற மாதிரி மட்டும்தான் இருக்குது. ஆனால் வேதத்திலிருந்து தேவன் என்னோடு பேசுகிற அனுபவங்கள் இது வரைக்கும் எனக்கு இல்லை. அப்படி இருப்பீங்கன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீங்கள் என் கூட தினந்தோறும் பேசும்படிக்கு வேத தியானத்தில் நான் செலவிட நான் ஒப்பு கொடுக்குறேன். யோசுவாவுக்கு காரியம் வாய்க்கும்படிக்கு, வழிகள் வாய்க்கும்படிக்கு, புத்திமானா இருக்கும்படிக்கு வேத தியானம் என்கிற ஆலோசனை கொடுக்கப்பட்டது. சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்ற வாக்கு தத்துவத்திற்கு ஆலோசனையாக இரவும் பகலும் தியானம் பண்ணுற மனுஷன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டதுன்னு சொல்கிறாரு. நான் முக்கியமாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். முக்கியமாக ஒரு காரியம் நான் சொன்னேன், பைபிள் ஸ்டடி அறிவு சம்பந்தமானது. அறிவு அது ரொம்ப முக்கியம். வேத அறிவு முக்கியம். சிலர் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பைபிள் என்சைக்ளோபீடியாக இருப்பாங்க, பைபிள் டிக்ஷனரியாக இருப்பாங்க, பைபிள் கமெண்ட்ரியாக இருப்பாங்க, வேத பண்டிதராக இருப்பாங்க. அது ரொம்ப முக்கியம். ஆனால் தியானம் எதில் முடியணும் தெரியுமா? ஜெபத்தில் முடியணும். தியானம் ஜெபத்தில் ஆரம்பித்து ஜெபத்தில் முடியணும். வேதத்தின் சில வசனங்களை வாசிப்போம். சங்கீதம் 39:3. சங்கீதம் 39:3. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்பொழுது, எப்பொழுது? தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இருதயம் அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இந்த அனுபவம் சபைக்கு உண்டாகட்டும். ஒரு சாதாரணமான ஸ்டடி அனுபவமாக இருக்க வேணான்றவரே, ஒரு சாதாரணமான வாசிக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணாம். அங்கே தியானிக்கும் போது அக்கினி போடணும், இருதயம் கொழுந்து விட்டு எரியணும், பேர்ன் ஆகணும், ஆவியில் பலப்படணும். அப்பொழுது என்ன பண்ணுவேன்? இன்னும் சொல்ல போனால் ஒரு வலிமையான பலனுள்ள ஜெபம் எது தெரியுமா? யாரோ சொல்லப்படுகிற ஜெப குறிப்புகளும் யாரோ கொடுக்கப்படுகிற ஜெப குறிப்புகளை வைத்து பட்டியலிட்டு ஜெபிக்கிறது என்கிறதையும் விட வேத தியானத்திலிருந்து வருகிற முறையிடுதல் ஜெபம் வலிமை உள்ளது. தேவன் தொடும்படிக்கும் தேவனோடு நேரடியாக பேசும்படிக்கிறான ஒரு வழி திறக்கப்படுகிறது தியான முறை. அதனால நான் ஜெப குறிப்பில் சொல்லி ஜெபிக்கூட நான் சொல்ல மாட்டேன். சபையில் கொடுக்குறோம், இன்னும் அடுத்த மாதத்திலிருந்து கொடுக்க பிரயாசம் எடுக்கிறோம். ஆனால் தேவன் நம்மளோடு பேசி நாம் தேவனோடு பேசுறதுக்கு வாய்க்காலாக இந்த வேதம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். எப்பொழுது? தியானம் பண்ண பொழுது. உங்களோடு கர்த்தர் கட்டளைகளை பேசுவார், எச்சரிப்புகளை பேசுவார், வாக்குத்தத்தங்களை பேசுவார், செய்ய வேண்டியதை பேசுவார், விட வேண்டியதை பேசுவார். அப்போ நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். விட்டுற ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றிருங்க ஆண்டவரே, நான் இந்த எச்சரிப்பை கவனிச்சிடுறேன் ஆண்டவரே. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 55ஆம் சங்கீதம் 55 2ஆம் வசனம். 55ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் 17ஆம் வசனம். எனக்கு செவி கொடுத்து உத்தரவருளி செய்யும் சத்துருடைய கூக்குரல் நிமித்தம், துன்மார்க்கர் செய்யும் இடுக்கண் நிமித்தம் என் தியானத்தில் முறையிடுகிறேன். தியானத்தில் முறையிடுகிறேன். முறையிடுதல் ஜெபம் தியானத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 55:17 வசனத்தை பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். சங்கீதம் 55:17. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன். தியானம் முறையிடுதலாய் ஜெபமாய் கன்வெர்ட் ஆகட்டும். அதான் தியானத்துடைய முழுமையே. நல்லா படிங்க சிஸ்டர், நல்லா படிங்க பிரதர். வேதத்தை எப்படிலாம் உங்களுக்கு நெகேமியானா யாரு, எஸ்ரானா யாரு, எஸ்ரா புத்தகத்தில் என்ன இருக்கு, எப்படி எப்படி எல்லாத்தையும் படிக்கணும். ப்ளஸ் வரைக்கும் படிக்கிறதுக்கு எத்தனை புத்தகங்கள், அடுத்தது குரூப் 1 குரூப் 2 3 அதெல்லாம் ஸ்கூல் பாடத்தெல்லாம் திரும்பிய மறுபடியும் ரிவிஷன் பண்ணி வாழ்நாளில் கொடுக்கப்பட்ட மாறாத ஒரு புத்தகத்தை படிக்கிறதற்கு துடுப்பு இல்லைன்னா
நம்ம என்ன கிறிஸ்தவர்கள் என்பதை யோசித்து பாருங்கள். இன்னும் சொல்ல போனால் தியானிக்கிற எண்ணம் இல்லை என்றால் நாம் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே அல்ல. எஸ்ராக்கள் சபையில் எழும்பட்டும், எஸ்ராக்கள் சபையில் எழும்பட்டும். நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். தியானம் பண்ணி முறையிடுகிறவர்கள் சத்தத்தை கர்த்தர் கேட்பார். நான் எவ்வளவு அவர் பேசியிருக்கிறார், இப்போ நம்ம முறையிடும் போது கர்த்தர் கேட்பார். ஒருவேளை யாராகிலும் எனக்கு தியானம் பண்ற அனுபவம் வேணும், எனக்கு தியானம் பண்ற பழக்கமே இல்லை, நான் அன்னைக்கு பிரயாசம் எடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன், ஆண்டு விட்டு ஒப்பு கொடுங்க. நான் உங்களை கட்டாயப்படுத்துறேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. வேத சத்தியம் தியானம் பண்ணுறது, சத்தியத்தை கட்டாயப்படுத்துறது தப்பே கிடையாது. ஆகவே உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற ஒரு டைரியோ ஒரு நோட்டோ வாக்குங்க. நேரமுக்கு முதல்ல மேலே டேட் போட்டு என்ன பகுதி தியானிக்க போகிறீங்க, எது உங்கள்கிட்ட பேசினார் அதை ஜெபமாக மாற்றுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும், வழிகள் திறக்கும், வழிகள் வாய்க்கும். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, வசனம் அந்த தியானம் பண்ற முறை இம்பார்ட் பண்ணப்படட்டும். எல்லாருக்கும் அந்த அனுபவத்தை தாங்க ஆண்டவர். ஜெபமா பண்ணிடுவோம். இந்த நாள் முதல் தியானம் பண்ணுவதில் வளர்ச்சி எங்களுக்கு தாருதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் தியானிக்கும் போது அக்கினி மூழ்கிற அனுபவம் உண்டாகட்டும். தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே நீ ஒவ்வொரு நாளும் அப்பமாக, தியான நேரத்தின் வசனங்கள் உணவாக மாறட்டும். திருக்கரத்தா தாங்கி என்னை தீரு சித்தம் போ. தியான நேரம் குயவன் கையில வணைகிற அனுபவ நேரமா எங்க ஜீவியத்தில் இருக்கட்டும். ஆண்டவரே குயவன் கையில் களி மன்னா. ஒருவேளை நீங்க யோசிக்கல, எனக்கு வாசிக்க தெரியாது, எழுத தெரியாது, படிக்க தெரியாது, ஆனா நான் எப்படி தியானம் பண்றது நீங்க யோசிக்கலாம். கர்த்தர் உங்களோடு பேசுறது, நீங்க பிரசங்கத்துல கேட்கிறத சிந்தித்து கொண்டே இருக்கிறது ஒரு பெரிய தியானம். எனக்கு கண்ணு தெரியல பாஸ், நாங்க வாசிக்க முடியாது, எழுத முடியாது, பரவாயில்ல. கர்த்தர் உங்களோடு பேசுறத சிந்தித்து கொண்டே இருங்கள். வாழ்நாள் எல்லாம், அந்த வாரம் எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டிருந்தால் மரியாள், அதுவே ஒரு பெரிய தியானம். ஹalleluya hallelujah brakram brandro samtoro hallelujah barakatura malantara bagaba. கடைசியாய் சேர்ந்து கைகளை உயர்த்தி பாடுவோம். ஓ ஹalleluya ஹalleluya. பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நானும் சபையும் போதகரும் குடும்பமும் விசுவாச பிள்ளைகளும் வேத தியானத்தில் வளர
கர்த்தர் சத்தத்தை கேட்கிற, கர்த்தர் பேசுகிறதை கேட்கிற அனுபவத்தில் வளர எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இந்நேரம் முதற்கொண்டு தியானத்தின் முறைமை எங்களுக்குள் உண்டாகட்டும், தியான அனுபவங்களுக்கு உண்டாகட்டும். கர்த்தரோடு பேசி அவரோடு சஞ்சரிக்கிற, உங்களோடு நடக்கிற, வேதத்தின்படி உங்களோடு நடக்கிற அனுபவத்தை தந்துருங்க ஆண்டவரே. இவங்க வேதத்தை தியானம் பண்ணுவதினால் காரியம் வாய்க்கப்படட்டும். இவங்க வேதத்தை தியானம் பண்ணுகிற நாட்களிலே இவங்க காரியம் சித்திக்கப்படட்டும். வேத தியானம் பண்ணப்படுகிற நாட்களிலே இவங்களுடைய காரியம் வாய்க்கப்படுவதாக, இவங்கள் காரியம் ஆண்டவரை கைகூடி வரப்படுவதாக. இவர்கள் தியானிக்கும் போது கர்த்தர் செய்கிறார் என்கிற அனுபவத்தை இந்த சாட்சியாக இவர்கள் வாழ்க்கையில் செய்வீராக. தியான வாழ்க்கை இவர்கள் படிப்பில் உயர்வை தரட்டும். தியான வாழ்க்கை இவர்கள் வேலையில உயர்வை தரட்டும். தியான வாழ்க்கை வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தரட்டும். தியான வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை உண்டு பண்ணட்டும். தியான வாழ்க்கை படிப்பில வேலையில வெற்றியை தரட்டும். ஓ ரபா கதலபா, சபையே உன் தியான வாழ்க்கை தான் உன் வெற்றியுடைய ரகசியம். உன் தியான வாழ்க்கை தான் உன் வாழ்க்கையின் எதிர்காலத்துக்கு ரகசியம், உன் தொழிலின் ரகசியம் தியானம். ஓ ரகபதலபலகதலபலகதலா, கிருபை கூட இருப்பதாக நடத்துவீராக. வேதத்தை புறம்பாக்கி விடாதபடிக்கு, வேதத்தை பின்னிட்டு எறியாதபடிக்கு, வேதத்தின்படி நேசித்து வாழ கிருபைத்தாங்க ஆண்டவரே, கிருபைத்தாங்க ஆண்டவரே. தேவ இரக்கமும் சமாதானம் கூட இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய தேற்றரவும், உணர்த்துவிக்கப்படுதலும், பரிசுத்தப்படுத்தலும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் இன்றும் என்றும் சதாகாலம் இருப்பாராக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. சமாதானம்.